ஹலோ கைஸ், இன்னைக்கு குசனோக்கி கார்டன் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு ஒரு அனிமேவை தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ஸ்டோரி சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த அனிமேயோட ஸ்டோரியை பற்றி சொன்னால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்டினரியான பையனாக தான் இருப்பான். ஆனால் ஆளுக்கே தெரியாது அவன்கிட்ட இப்படி ஒரு பவர் இருக்குன்னு. இந்த உலகத்தை பற்றி சொன்னால் ஈவில் ஸ்பிரிட்டு, கர்ஸ்ட் ஸ்பிரிட்டு இந்த மாதிரி சொல்லிங்கன்னே போகலாம். ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கு. அதுங்க நிறைய ஹியூமன்ஸை ஹார்ம் பண்ணும், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை எழுதினாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேரை எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முன்னாடி இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதை வச்சு என்னென்ன சேட்டை நடக்கும், அதே மாதிரி காட்ஸையே ஃப்ரெண்ட் ஆக்கிடுவான். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்மளுக்கு தெரியும். இந்த பவர் எப்படி நம்ம ஹீரோக்கு வந்துச்சு, எப்படி காட்ஸை நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆக்குனா, எல்லாத்துக்கான பதிலும் நம்ம எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய அனிமேஸை உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஒரு 3K இல்லை 4K லைக்ஸ் ஆச்சு வரணும். என்ன அப்படியே பெல் ஐக்கனே வளர்த்து வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே தாத்தாவும் சின்ன பையனும் வீட்டுக்கு கோயிலை நோக்கி போயின்னு இருக்காங்க. அந்த இடத்துல கையில டோராயாக்கியும் அவங்க கிட்ட இருக்கும். இப்படி இவங்க போற வழியில சைட்ல ஒரு ஸ்பிரிட்டும் பாலை வச்சு அங்க வெள்ளான்னு இருக்கும். இதெல்லாம் தெரியாம இவங்க அங்க ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணிட்டு அந்த டோராயாக்கியும் அவங்க வைப்பாங்க. அந்த இடத்துல ப்ரே பண்ணும் போது திடீர்னு அது பின்னாடி பாஸ் ஆகுமா. நம்ம ஹீரோ மினாட்டோ அவனுக்கு அங்க தெரியுது ஏதோ ஒண்ணு பின்னாடி ஓடணும். அதை பாக்குறேன்னு பேர்லாம் பின்னாடி திரும்ப அவ்வளவுதான் முன்னாடி இருக்கிற அந்த டோராயாக்கி அது எங்க போச்சுன்னு தெரியல. அதாங்க காணும். அப்புறம் தான் அங்க மினாட்டோக்கு தெரியுது பின்னாடி வந்த அதே உருவம் தான் அப்படியே கொண்டு போயிடுச்சு. அதுவும் அங்க சிரிச்சுங்கனே ஓடி போகும்போது, அட தாத்தா இது வந்து என்னது இப்படின்னு நம்ம மினாட்டோ ரொம்ப பயந்து போறான். மினாட்டோ கண்ணா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அது ஒன்றும் ஈவலான ஸ்பிரிட் இல்ல. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச உன்னால நல்ல குட்டான ஸ்பிரிட்டை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ பார்த்த அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுதான் இந்த வீட்டோட ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் பல காலமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால எப்பயாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அது தூக்கின்னு போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு கோவப்படாத. நான் அது ஒரு நல்ல ஸ்பிரிட் தான். அதே மாதிரி உனக்கு இப்போ இந்த பவர் வந்து வந்திருக்கு. மற்றவங்களால அதை பார்க்க முடியாது, ஆனா உன்னால அதை பார்க்க முடியுது. அதனால அவர் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு வரும் அப்படின்னு தாத்தாவும் போற போக்குல ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்க போறாரு. இதுக்கப்புறம் அப்படியே சில பல வருஷங்கள் அங்க கடந்து போகுது. நம்ம மினாட்டோ அவன் வந்து இப்போ நல்லாவே வாழ்ந்துட்டான். ஆளு இப்போ ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடி போறான். அங்க நிறைய சின்ன பசங்களும் அப்படி இப்படின்னு ஓடி போவாங்க. அங்க ஓடி போற வழியில ஹரிமா அப்படின்னு ஒரு கண்ணாடி போட்டு இருக்க பர்சனும் நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோவும் மேப்பை வச்சுன்னு ஏதோ ஒரு வீடை தேடி போயின்னு இருக்கான். ஆமா, யார் இந்த பையன்? இவனை இது வரைக்கும் இந்த இடத்துல பார்த்ததே இல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபைனலி அந்த வீட்டுக்கு வரான். அந்த வீடே ஒரு மாதிரி அமானுஷ்யமா தெரியும். நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா, ஒரு மாதிரி டயர்டா இருக்கேன் அதனாலதான் இரண்டு போனமா தெரியுது அப்படின்னு யோசிப்பான். அங்க சாவியை வச்சு தொடும் போது அவ்வளவுதான் நம்ம ஹீரோ தொட்டவுனே அந்த இடத்துல இருக்கிற அமானுஷ்யமான விஷயம் அப்படியே அழிஞ்சு போகுது. ஆனா மினாட்டோக்கு லைட்டா ஏதோ ஷாக் அச்ச மாதிரி ஃபீல் ஆகும். என்ன இது என்ன ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியா என்ன? ஆனா இன்னொரு சைடு அவன் வந்து ஒரு மேப் மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பான். அது பறந்து ஏதோ ஒரு திசையில போகுது. அங்க அவளுக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல, ஏன்னா ஆளுதான் வீட்டுக்கு வந்துட்டானே. இதுக்கப்புறம் அந்த மேப்பும் ஏதோ ஒரு கோயிலை நோக்கி வரும். அந்த கோயில் மேலேயும் ஒரு அமானுஷ்யமான விஷயத்தோட ஆறா வந்து அப்படியே இருக்கு. அங்க பட்டோனே அப்படியே அந்த அமானுஷ்யமான விஷயமும் அழிஞ்சு போக உள்ள ஏதோ ஒரு கண்ணு அவங்க தெரியுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இதோட லிங்க் வந்து கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்க வீட்டுக்கு வந்துட்டான். உள்ள வந்துட்டு நிறைய விஷயத்த அவன் எழுதி வைக்கிறான். கிளீன் பண்ணோன்னு அங்க கார்டனும் செம்ம பெருசா இருக்கும். அங்க உள்ள கிளீன் பண்ணும் போதே அம்மா வந்துட்டு, அடே சாப்பிடணும்டா, தூங்கணும்டா, ட்ரெஸ்ஸை மாத்தணும்டா, எல்லாத்தையுமே பண்ணும். என்ன அட ஆமா, நான் ஒன்னும் ஒரு சின்ன குழந்தை இல்ல, நான் நல்லா வாழ்ந்துட்டேன். எனக்கு புரியுது, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அதே மாதிரி அம்மா கூட கான்வர்சேஷன் அங்க போகுது. இந்த வீடு வந்து ரொம்ப பெருசா இருக்குமா? ஆமா இல்லையா பின்ன, உங்க அப்பாவோட ரிலேட்டிவ் அவரு தான் அந்த வீடை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கட்டினாரு. அவரு அப்பப்ப போய் தாங்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா அதுக்குள்ள அவரு இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு 2 வருஷமா அந்த வீடு வந்து அங்கேயே இருந்துச்சு. யாருமே அந்த வீட்டு பக்கம் வரவும் இல்ல, வாங்கவும் இல்ல. அட என்னமா ஆச்சு? இந்த வீடு வந்து எதுக்கு 2 வருஷமா யாருமே வாங்கல? தெரியல கண்ணா, ஏதோ வருவாங்க ஆனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிட்டு போயிடறாங்க. ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயம் ஏதாச்சும் இங்க இருக்கா என்ன? இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயத்த அங்க எழுதி வச்சிருப்பான். திரும்பவும் அந்த அமானுஷ்யமான ஆறா அப்படியே தொல்லான்னு வரும். ஆனா தொட்டோனே அப்படியே அழிஞ்சு போயிட்டு அங்க இதுக்கப்புறம் வெளியில வரும்போது பூக்கெல்லாம் இருக்கும். அங்க இதையும் வச்சிருக்கிறது அந்த வித்தியாசமான கண்கள் தான். நான் சொன்ன அதே விஷயம் தான் இது. இதுக்கப்புறம் அங்க ஒரு பர்சன் வராரு. அவரு கூட நம்ம ஹீரோ வந்து பேசுறான். அங்க அவரும் இந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோ இங்க வந்து நான் இருக்க போதே டெம்பரவரியா தான், அதனால அந்த அளவுக்கு நான் ஆல்டர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த பர்சனுக்கும்
ஹீரோக்கும் என்ன தெரியல, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, ஏதோ ஒன்று அமுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க அதுக்கு காரணமோ ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஸ்பிரிட் தான். மினாட்டோ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு பேப்பரும் அப்படியே பறந்து வந்து ஒட்டிக்க, அவ்வளவுதான் இந்த வலி அப்படியே மாயமா மாஞ்சு போயிடுது. அட என்னப்பா இது, கை இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான், ஐயோ இது வந்து உங்க மேல ஒட்டிக்கிச்சு. ஆனா அப்புறம் அந்த பேப்பரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எழுதின அந்த விஷயமும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. திரும்பவும் இது மாஞ்சு போயிடுச்சா, இது ஏன் இப்படி நடக்குது? சைட்ல பார்க்கும்போது திரும்பவும் அங்க ஏதோ ஒரு செடியை யாரோ ஒருத்தங்க வச்சிருக்காங்க. மினாட்டோவும் அந்த பர்சன் கிட்ட கேட்கறான், ஆமா நீங்க தான் இதை வச்சிங்களா? இல்ல நான் இல்ல. அங்க திரும்பவும் இதை பண்ணது அதே கண்கள் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுதுக்கும் போது அங்கே ஸ்ட்ராபெரிலாம் அங்கே விற்கும். அதை ஜாப்பனீஸில் ராஸ்பெரி அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ஸ்ட்ராபெரினே சொல்லலாம். அங்கே இப்பயும் அதை பண்ணுறது அதே கண்களோட இருக்கிற அதே ஸ்பிரிட் தான். அங்கே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். முன்னாடியும் நம்ம ஹீரோட வீட்டில் ஹவுஸ் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அதுவும் நம்ம மினாட்டோக்கு இதே மாதிரி தான். அங்கே மினாட்டோ ஆஃபரிங்கை கொடுக்கும் போது அதுவும் ஏதாச்சும் எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அங்கே இதே மாதிரி தான் இந்த விஷயமும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அங்கே புரியுது. இதனால என்ன பண்ணுறான், கடையில் போயிட்டு அதுக்கும் ஆஃபரிங்கை கொடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை ஆளு வாங்குறான். அங்கே எல்லாத்தையுமே வச்சுட்டு இது வந்து உங்களுக்காக தான், ஏன்னா நீங்க எனக்காக அவ்வளவு பண்ணீங்க, இது ஒரு சின்ன கிஃப்ட். அங்க இந்த டைம்ல அந்த உருவமும் அப்பியர் ஆகுது. இப்பதான் அதோட உருவமும் நம்மளுக்கு தெரியுது, அது ஒரு உல்ஃப் தான். அதை பாக்குற நம்ம ஹீரோ ஆச்சரியமாவறான், என்னது ஒரு டாகியா, நான் வந்து உள்ள வரலாமா? டாகி பேசுதா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் டாகி இல்ல, நான் மவுண்டன் காடு யமகாமி. ஓ நீங்க மவுண்டன் காட் யமகாமியா? நீங்க தான் அந்த விஷயங்களை எனக்காக வச்சிங்களோ, உங்களுக்காகவும் நான் ஆஃபர் இங்க கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடலாம். அங்க இதை பார்த்த உடனே அது சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கும் அங்க ரொம்ப பிடிச்சிருக்கும், இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. நம்ம ஹீரோ அங்க சாக்கேவை ஆஃபர் பண்றான், ஆனா அது வேணாம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா என்னோட பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தண்ணியே போதும். அங்க நம்ம ஹீரோ வந்து தண்ணியை கொடுக்கறான். இது வந்து எப்படி இருக்கு, இது டெலிஷியஸா இருக்கா? இது மவுண்டனோடைய அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் மாதிரிலாம் இல்ல, ஆனா காம்பீட் பண்ணலாம். அதே மாதிரி நீ உண்மையிலேயே எனக்கு ஒரு லைஃப் சேவரா இருக்க தெரியுமா? இது கேட்கும் போது நம்ம மினாட்டோ ரொம்ப ஆச்சரியமாவறான், என்னது லைஃப் சேவரா? அப்புறம் தான் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவலான விஷயத்தினால அங்க மவுண்டன் கார்டுனால வெளியிலேயே வர முடியாம இருந்திருக்கும். அந்த டைம்ல மினாட்டோ எழுதின அதே வார்த்தைகள் அது அப்படியே பறந்து வந்து விழும். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஈவலான விஷயமும் அப்படியே மொத்தமா வைப் அவுட் ஆயிடுச்சு. அங்க இதை கேட்கிற மினாட்டோ ரொம்ப ஆச்சரியமாவறான், ஏன்னா ஆளுக்கு அங்க ஐடியா இல்ல. இதே மாதிரி விஷயமும் நம்ம மினாட்டோக்கு ஆல்ரெடி அங்க ஆயிருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல வீட்டுக்கு வரும்போது அங்க திடீர்னு ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஃபீல் ஆயிருக்கும். அந்த இடத்துல கருப்பா இருக்கிற அந்த விஷயம் அப்படி நீங்க இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான், அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோன்னு. மவுண்டன் கார்டும் இப்பதான் விஷயத்தையே சொல்லும், உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இதனால தான் எல்லா விஷயமும் மறைஞ்சு போகுதா? அங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது திடீர்னு அந்த பர்சன் வந்து வரான். ஏன்னா மன்னித்திருங்க மினாட்டோ, நான் அந்த டூலை இங்கே விட்டு போயிட்டேன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இதை பாக்குற மினாட்டோ அங்க என்ன பண்ணும் தெரியாம ஒரு மாதிரி அப்படியே இப்படியே பண்ண இருப்பான். ஏன்னா பக்கத்திலேயே தான் அந்த மவுண்டன் கார்டு உட்காந்து இருக்கு. ஆனா அவரு பார்த்தா அதை எடுக்கும் போது சாரி சொல்லிட்டு வேறமா அவரு போயிடுறாரு. அங்க இப்பதான் மினாட்டோக்கு மவுண்டன் கார்டு மூலமா அங்க தெரிய வருது, நம்ம மவுண்டன் கார்டை வேறமா மினாட்டோவால முடிதான் பார்க்க முடியும், மத்தவங்களோட கண்ணுக்கு அங்க தெரியாதான். அங்க இன்னமும் வாட்டர் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா எனக்கு இன்னமும் கொடு. அங்க ஆளும் அதுக்கேத்த மாதிரி கொடுக்கறான். அதுவும் ஒரு மாதிரி அங்க ரியாக்ட் பண்ணும். அப்புறம் தான் அது தெரியுது, அங்க கொடுத்தது ஜூஸ் இல்ல, இந்த வாட்டி சோடாவா. பரவாயில்ல, இது வந்து நல்லா இருக்கு, இன்னமும் எனக்கு வேணும். அங்க இதே மாதிரி குடிக்கும் போது நம்ம ஹீரோ கேட்கறான், அம்மா ஹேண்ட் ரைட்டிங்ல அப்படி என்ன பவர் வந்து இருக்கு? இதுக்கு முன்னாடி உன்னை யாருமே இந்த ஹேண்ட் ரைட்டிங்காக பாராட்டலையா என்ன? பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனா அந்த டைம்ல ஸ்கூல்ல ஏதோ ஒரு நேம் போர்டு எல்லாம் செய்ய சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வெளியில நேம் போர்டை செஞ்சு ஒட்டுனேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ இருக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கும். அன்னைக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு என்ன நல்லாவே ஒரு பாராட்டினாரு, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு, இதை வந்து நீங்க கைட்டவே கூடாது, அதே மாதிரி எனக்கும் ஒன்று மேக் பண்ணி தரியப்பா தம்பி இப்படின்லாம் அவரு சொன்னாரு. அதே டைம்ல அதுக்கு பே பண்றேன் அப்படின்னு அவரு சொன்னாரு தெரியுமா? அதுக்கப்புறமா என்ன இந்த பிளேட்ஸ் எல்லாம் மேக் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அது மேல என் ஹேண்ட் ரைட்டிங்கோட பேரெல்லாம் எழுதுவேன். அதுவே எனக்கு ஒரு ஹாபியாவும் இருக்கு. இப்பயும் என் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, இதை பாரு, இந்த வீட்டுக்கும் நான் ரெடி பண்ணிருக்கேன். அதை பார்க்கும் போதே மவுண்டன் கார்டுக்கு புரியுது இதுவும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குன்னு. அங்க இதனால அது போய் வைக்க சொல்லும். வச்ச அத்த செகண்டே ஒரு மிகப்பெரிய பேரியரும் கிரியேட் ஆகுது. ஹீரோக்கே தெரியல, ஆமா இது என்ன, இது நீ உருவாக்குன ஒரு பேரியர் தான். என்னது என்னோட வார்த்தைகளுக்கு இந்த அளவுக்கு பவரா அப்படின்னு தான் அவன் கேட்கறான். உனக்கு உன்னோட பவரை பத்தியும் உன்னோட பலத்தை பத்தியும் தெரியல, அப்படி உன்னோட பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சதுன்னா இவன் கிரேட்டரா நீ பவரை கெயின் பண்ணலாம். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதே மாதிரி தொடர்ந்து அதுக்கு ஸ்வீட் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான். அதுவும் அங்க பயங்கரமா க்ளோ ஆகும். ஆமா நீங்க க்ளோ ஆகுறீங்க, இது எனக்கு ஒண்டிதான் தெரியுதா, இல்ல உண்மையிலேயே இப்படி க்ளோ ஆகுறீங்களா? அட ஆமா, நான் வந்து க்ளோ ஆகுறேன், அதுக்கு காரணம் நீ எவ்வளவு கொடுக்குற அதுக்கான தேங்க்ஸ் தான் இது, நீ எனக்கு ரெஸ்பெக்ட கொடு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோவும் அங்க ப்ரே
பண்றான். நீங்க என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நன்றி மவுண்டன் காட். நீங்க உண்மையிலேயே ஒரு அவசரமான காடா இருக்கீங்க. காடு கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் எதிர்பார்க்க முடியும். ஆமா இல்லையா பின்ன கொஞ்சோண்டு லைட்டா ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு 3 பேரை நோக்கி வரும். அவங்க எல்லாருமே முன்னாடி வர ஈவலான ஸ்பிரிட்ஸை கொள்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தப்பிச்சு பயங்கர வேகமா போகும். இதனால அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அது ஒண்டி தப்பிச்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இதுக்கு மேலேயும். அதனால ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே ஹாரி அந்த பர்சன் ஓடி போறான் நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா அது டைரக்டா நம்ம ஹீரோ மேல படும். அத்த செகண்டே அது சுக்குநூறா ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுது. அங்க மினாட்டோக்கு சுத்தமா ஐடியா இல்ல என்ன ஆச்சுன்னு. திரும்பவும் அவனோட வார்த்தைகள் அது எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அங்க ஹாரியும் அப்படியே பார்த்து ஆச்சரியமா வரான். ஆமா யாரு சாமி இவன் அசால்ட்டா அழிக்கிறான்னு. கிட்ட வந்துட்டு ஆமா நீங்க யாரு, நான் எழுதி வச்ச விஷயம் எல்லாமே நாசமா போச்சு, இப்ப நான் என்ன பண்றது எனக்கு தெரியலையே. என்ன விஷயம்னு கேட்கும் போது அது அது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன். அங்க ட்ராஷ் பேக்னு சொல்ல. ஆமா அதேதான், அது பக்கத்துல தான் இருக்கு. இப்படின்னு ஆளு ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் அங்க யமகாமியும் அப்படியே அங்க இருக்கிற கார்டனை பார்க்கும். அது எல்லாமே ஒரு மாதிரி வறண்டு போய் காஞ்சி போய் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அங்க பவரை பயன்படுத்த அவ்வளவுதான் அந்த இடமே பச்சை பசுன்னு சூப்பரா ஆயிடும். நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப வியந்து போறான். அப்புறம் தான் ஆளுக்கு தெரியுது இதை பண்ணதும் மவுண்டன் கார்டனு. அட உங்ககிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கா என்ன? ஆமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா உங்களோட சைஸ் ஏன் இத்தனூண்டு இருக்கு? அது ஏன்னா என்னோட பவர்ஸை நான் பயன்படுத்திருக்கேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் சரியாயிடும், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஆனா இன்னைக்கு மவுண்டன் கார்டு அங்க வர மாதிரியே தெரியல. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். அங்க யமகாமி தான் வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ஓடி வருவான். ஆனா அங்க ஒரு அணில் இருக்கும். இதனால ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறான். அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு பயப்படுறான். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும். அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம், எனக்கு எதுவுமே ஆகல. இந்த வாட்டி நம்ம யமகாமி வரும்போது அங்க ரொம்ப சின்னதா இருக்கும். ஆமா என்ன ஆச்சு, திரும்ப உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணீங்களா என்ன? அதேதான், பக்கத்துல குட்டி குட்டியா கியூட்டா ஏகப்பட்ட அனிமல்ஸும் அங்க வரும். அதை பாக்குற நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா இதுங்கெல்லாம் உங்களோட குட்டியா? ஆனா நீங்க வந்து ஒரு ஓல்டு மேன் ஆச்சு. அட இது வந்து இவரை ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லாத இப்படின்னு அந்த கிரியேச்சர் அவங்க சொல்லும். அப்புறம் தான் யமகாமி அங்க சொல்லும், இதுங்க இருக்குல்ல இதுங்க எல்லாமே என்னோட மினியன்ஸ், என்னோட பவரை வச்சு நான் கிரியேட் பண்ண, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதுங்களும் அதை பத்தி சொல்லும். இதோட பேரு சரியா? ஆமாங்க நீங்க கேட்டது உண்மைதான், இதோட பேரு சரி. ரெண்டாவதா இது இருக்குல்ல இதோட பேரு டோரிகா. மூணாவதா இது இருக்குல்ல இது வந்து ஒரு பொண்ணு, இதோட பேரு உட்சுகி. அங்க இதுங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகுதுங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோ அங்க ஸ்வீட்டை காட்ட அவ்வளவுதான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு பூந்து விளையாட ஆரம்பிக்கும். அதுங்களுக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுங்க இப்பதான் பானா இருக்கு, அதனால ஸ்வீட்னா அதுங்களுக்கு இன்னமும் தான் அங்க பிடிக்குது. மினாட்டோ சொல்லி ஆகணும், இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே வேற லெவலு. இந்த விஷயம் எவ்வளவு நல்லா இருக்குன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி என்ஜாய் பண்ணீங்கன்னு அதுங்க மூணுமே தூங்கிடும். எவ்வளவு கியூட்டா இருக்கு. அங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோ சைல பார்க்கும் போது அந்த மவுண்டன் கார்ட் சும்மா பெருசாயிடும். அம்மா நீ வந்து திரும்ப பழையபடி ஆயிட்டியா? உடனே மவுண்டன் கார்டும் ஏதோ ஒரு விசிட்டர் நம்மள பார்க்க வந்திருக்காங்க. வெளியில அதே ஹாரி தான் வந்திருக்கான். அந்த வீடு மேல இருக்க பேரியரை பார்த்து ஆளு பிரமிச்சு போறான். ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இருக்கு பவர்ஸ் எல்லாம் இங்க. ஹீரோ வர அட அன்னைக்கு வந்து அதே பர்சன் தானே நீங்க? அதுக்கப்புறம் அவரு வந்து எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பேய் கர்ஸ்ட் ஸ்பிரிட்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே அழிக்கிறது தான் இவரோட வேலையே. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட நான் சண்டை போட்டு இருந்தேன். அந்த டைம்ல அது ஓடி போச்சு. ஆனா நீ அதை அசால்ட்டா அழிச்சிட்ட. இன்னைக்கு அதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது உன்கிட்ட ஏதோ ஒரு டைல்ஸ் மேன் இருக்குன்னு. அதனால எனக்கும் அதை கிரியேட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க தான் நான் இங்க வந்தனே. மவுண்டன் கார்டு மூலமா அங்க தெரியுது நம்ம ஹீரோ சில பல வார்த்தைகள் எழுதுவான்ல அந்த மாதிரி விஷயம் தான் அங்க வேணும்னு. இதனால ஆளும் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்றான். அவருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த பையன் என்ன எழுதி தருவானோ. ஆனா நம்ம ஆளு ப்ரௌன் சுகரு செஸ்ட் நெட்ஸ் இந்த மாதிரி காமெடியான விஷயத்தெல்லாம் எழுத அங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆமா என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்ல, நான் அந்த வார்த்தைகள் மேல இருக்கிற அந்த பவரை பார்த்து அவரு இன்னமும் தான் வியந்து போறாரு. ஏன்னா அந்த பவர் சும்மா இல்ல உண்மையிலேயே பங்கமா இருக்கு. ஆனா ஏன் தெரியல ஒரு மாதிரி எனக்கு டயர்டா இருக்கு. அது ஏன்னா நீ வந்து உன்னோட பவர்ஸை பயன்படுத்திருக்க அதான். இதுக்கப்புறம் அவரு அதை வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பணத்தையும் அவங்க பே பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கான். மவுண்டன் கார்டும் சொல்றாரு நீ அதை வாங்கிக்கிற வரைக்கும் அவர் வந்து விட மாட்டாரு. அதனால நம்ம ஹீரோக்கு கில்ட்டா இருக்கும். ஏன்னா அது வெறும் ஒரு பேப்பர் ஒண்டி தான், அதுக்கு எதுக்குடா எவ்வளவு பணம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இதனால மின்னாட்டோ கேட்கறான் கொஞ்சம் ஒன்று கையை நீட்ட முடியுமா, வேற ஒண்ணுதான் உங்களுக்கு எழுதுறேன். அங்க இதே மாதிரி ஒரு ஸ்டார் அவன் கிரியேட் பண்றான். இதுதான் எக்ஸாசிஸ்டுக்கான ஏதோ ஒரு சிம்பிள் போல கிரியேட் பண்ணோனே அவருக்கு திடீர்னு ஒரு கால் வரும். ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான ஸ்பிரிட் அங்க வந்திருக்கான், அதை அழிக்கணுமா. இதோ வர அப்படின்னு சொல்றான். இந்த சைடு அது கூட தான் அங்க சண்டை போயின்னு இருக்கு. ஸ்பிரிட்டும் சின்னதா இருக்கும்னு பார்த்தா செம்ம பெருசா இருக்கு. ஹாரி ஓடி வரான். ஹாரி வராத, இது வந்து சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு, இவன் உன்னாலையும் இதை அழிக்க முடியாது. ஹாரி அது தாக்க வரும். ஆனா தெரியாதனமா ஹாரி கையை வச்சு டச் பண்ண சிம்பிள் மேல பட்டோனே அது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போகுது. இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சோடனே அவ்வளவுதான் அவரு என்னது இது அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ ஜாலியா தூங்கின்னு இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவரான கேரக்டர் தான் நம்ம ஹீரோ.
நம்ம மினாட்டோ அங்க கணக்கு போடுறான். இப்போ என்ன பிரச்சனைனா காசு, அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. சாப்பிட்றதுக்குன்னு ஆளு நிறைய பொருளை வாங்குறான். இவங்களுக்கும் நம்ம மவுண்டன் கார்டுக்கும் கொடுக்கும் போதே அங்க எல்லாமே அப்படியே காலி ஆயிடுது. பின்னாடி அவங்க 3 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ ருசியா இருக்கு. மினாட்டோ ரொம்ப நன்றி, ஆனா இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த அளவுக்கு ருசியா இருக்குன்னா கண்டிப்பா இதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்பனா நான் இன்னமும் ஏத்துக்கலாமா? இன்னொரு சைடு நம்ம மவுண்டன் கார்டு யமகாமி, அதுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இருக்கே, இது என் வாயில வச்சு அப்படி மெல்ட் ஆகுது. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, காசு இப்படி போகுதுல, அதனால ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல அந்த குட்டியோண்டு பாண்டுலயும் ஏதோ ஒரு விஷயம் அப்பியர் ஆகுது. அது என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க ஷாப்பிங் பண்ணலான்னு போறான். அந்த இடத்துல ஆளுக்கு இப்பயும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்நாக்ஸ் வாங்குற அளவுக்கு தான் அவங்ககிட்ட காசே இருக்கு. அதை பத்தி தான் ஆளு யோசிச்சுக்கினே வரான். வரும்போது அங்க ஏதோ ஒரு கேம் வந்து விற்கிறாங்க. அந்த கேம்ல ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு டிக்கெட் வந்து இருக்கும். அதை வச்சு ஆளு ட்ரை பண்ண அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுமா. அந்த பிரைஸும் 1 லேக்கா. அங்க இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இன்னது 1 லேக்கான்னு. இதை வச்சு ஓட்டிடலாம் போலியே. இதுக்கப்புறம் ஆளு நம்ம யமகாமிக்காக லிக்கரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வரான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோக்கு லக் அடிக்கும். இந்த வாட்டி அவனுக்கு லிக்கர் அங்க ஃப்ரீயா கிடைக்குது. கேட்டா 333வது இயரோட ஆனிவர்சரியா இது. அங்க என்னடா இது எல்லாமே ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா லக் மாதிரியும் தெரியுது ஒரு சைடு. இதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இதை பத்தி யமகாமி கிட்ட கேட்கிறான். அம்மா இதுக்கு காரணம் நீங்களா என்ன? பாருங்க லக்கு மூலமா வந்து எனக்கு எவ்வளவு விஷயம் கிடைச்சிருக்குன்னு. இதுக்கு நான் ஒன்னும் காரணம் இல்ல, அவன் தான் காரணம். அங்க ஒரு ஆமை இருக்கு. அட இது என்ன ஒரு ஆமையா? இது ஒன் ஆஃப் த 4 மித்திக்கல் கிரியேச்சர்ல ஒரு கிரியேச்சர். இதோட பேரு ரெக்கி. என்னோட பேரு ரெக்கி. இப்போ முன்னாடி இருக்க இந்த கிரியேச்சர் இது வந்து ஒன் ஆஃப் த ஹோலி பீஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. இதனால தான் உனக்கு லக்கும் பயங்கரமா வச்சிருக்கு. அதே மாதிரி நீ தான் ரீசெண்டா ஹெல்ப் பண்ணியா? அட ரெக்கி, நான் ஒன்னும் உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்கினீங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்ல அது. அப்புறம் யமகாமி மூலமா அங்க தெரியுது நம்ம ஹீரோ ரீசெண்டா ஈவிலான ஸ்பிரிட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ போன எபிசோட்ல அழிச்சிருப்பான். இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்குள்ள இந்த மென்டிகல் கிரியேச்சரும் வசமா மாட்டிருக்கும். அங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். அதனால தான் இங்க தேடி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்து பார்த்தா அவங்க அம்மா தான். அம்மாவும் கால் பண்ணிட்டு, அட மினாட்டோ, நீ வந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லாட்ரியை வாங்கினல, இந்த கேம்ல வந்து நீ 1 மில்லியனை ஜெயிச்சிருக்க. என்னது 1 மில்லியனா? இப்படின்னு ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். பாத்தியா, இது எல்லாமே ரெக்கியோட லக்கு தான். அதே மாதிரி ரெக்கி என்ன ஆசைப்படுதுன்னா இந்த மாதிரி பான்ல வாழணுமா? ஆமா, நான் இந்த இடத்துல வாழணும். யமகாமி உங்களுக்கு வந்து இது ஓகே தானே? அட என்ன பேசின இருக்க, இது உன்னோட கார்டனு, எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. பாத்தியா, நீ கேட்டியா இத? கேட்ட, நான் இங்கே இருக்கேன் இப்படின்னு அதுவும் சொல்லும். அங்க இதுக்கப்புறம் என்ன, அது ஜாலியா அங்க நீந்தும் போது அங்க திடீர்னு நம்ம ஹீரோவும் வர சொல்றான். உங்களுக்கு இது வேணுமா? இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அங்க லிக்கரை காட்ட உடனே அது பயங்கர வேகமா அங்க வரும். அதோட டேஸ்ட் அதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்படியே லிக் பண்ணிக்கினே இருக்கும். நான் சுத்தமா யோசிக்கல நம்ம ரெக்கிக்கு இந்த விஷயம் எவ்வளவு பிடிக்கும்னு. அங்க இதே மாதிரி குடிக்கும் போது பால் மாதிரி ஏதோ ஒரு விஷயமா அப்படியே வந்து விழும். அதுவும் இலையில ஒரு சீடா மாறும். அது நம்ம ரெக்கி மூலமா அங்க வந்திருக்கான். இது ரெக்கி மூலமா வந்த உனக்கு ஒரு கிஃப்ட். இதை நீ புதைச்சனா ஒரு பிளான்ட் வந்து வளரும். அப்பனா இங்கே எங்கேயாச்சும் புதைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது மரமா செம்ம பெருசா வளரும். அப்பனா ஏன் நீங்களே இதுக்காக சொல்லக்கூடாது? இதே மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு அங்க புதைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க புதைச்சக்கு அப்புறம் ஆளு கேட்கறான், ஆமா இது எப்படிப்பட்ட பிளான்ட்? அடே, இதை புதைக்கிறதுக்கு முன்னாடி நீ கேட்கணும். என்ன மன்னிச்சிருங்க, ஆனா ஏதோ ஒண்ணு, இது வளரும் போது உனக்கு தன்னால அது தெரியும். இதுக்கப்புறம் அவன் ஸ்வீட்டை கொண்டு வரான். அங்க எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொண்டு வரும்போது திடீர்னு மேல ஒரு 2 ஸ்பிரிட் வந்து பார்த்துன்னு இருக்குமா. அதை பார்த்து நம்மளால ஆச்சரியமா வரான், இவங்க யாருன்னு. இதுங்க ரெண்டும் ஃபுஜின்னு ரைஜின்னு. அந்த ஸ்பிரிட் விண்ட் ஸ்பிரிட் அதானா இது. ஸ்ரீல இதை பத்தி மீனாட்டோ கேள்விப்பட்டிருக்கான். இதுங்க வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். ஆனா நீங்கெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, உங்களுக்கு இது வேணுமா? தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ரைஜனுக்கும் ஃபூஜினுக்கும் அது ரொம்ப பிடிக்குது. யமகாமியோட மினியன்ஸும் அவங்க சொல்லும். அட அது எங்க ஸ்வீட்டு, நீங்க தான் என்ன யமகாமியோட மினியன்ஸா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா நீங்க இங்க வந்தீங்க? அதுவா, இந்த சைடு போயின்னு இருக்கும் போது ஏதோ ஒரு காத்து எங்களை நோக்கி ஆச்சுது. காத்தும் இந்த இடத்தோட காத்தா இருந்துச்சா, அதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது இந்த இடம் ரொம்ப நல்ல இடமா இருக்கு வாழ்றதுக்கு. சரி, இது என்ன இடம் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்தோம். இந்த இடமும் நல்லா லிவ்வியா இருக்கு. ஆமா, இந்த ட்ரிங்க் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். அட ஃபூஜின், உங்களுக்கு வந்து இது வேணுமா? உடனே ரைஜனும் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோக்கு பெரிய மனசு இருக்கும். அங்க என்னதான் அவங்க கிட்ட இல்லைனாலும் ஆளுக்கு கொடுப்பான். கொடுத்தவனே அவங்க 2 பேரும் மட்டையாறாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபூஜினும் வந்துட்டு, எங்களுக்காக நீ எவ்வளவு விஷயத்த பண்ணல, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். ஃபூஜின் அதோட விண்ட் ஆட்ரிபியூட்டோட பவரை லைட்டா அங்க கொடுக்கும். ஹீரோக்கு தெரியல இந்த பவரை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு. உடனே அந்த மினியன்ல ஒன்னும் அங்க இலைய போச்சுக்கும். இப்போ நீ வந்து ஜஸ்ட் மைண்ட்ல ஜஸ்ட் விண்ட ப்ளோ பண்ற மாதிரி யோசி. அங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிக்க, அவ்வளவுதான்
பார்த்தா அங்க காத்து அப்படி அடிக்கும். அந்த அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் லைட்டா அடிக்கும். இந்த பவரை நல்லா பயிற்சி பண்ணுனா உன்னால ஃபர்தரா இன்னமும் நல்லா பயன்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிலிட்டியை வச்சு மேல காஞ்சி போன இலை எல்லாத்தையுமே தள்ள முடியும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹாரியை நோக்கி வரும். ஹாரி அவனோட பவரை வச்சு அங்கே மாஸ்க் காட்டான். வெறமா ஒரே பஞ்சில் அந்த பவர் மூலமா அது அழிஞ்சு போயிடுது. அங்கே அழியும் போது அந்த மார்க்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுது. இதை பார்க்குற நம்ம ஹாரி ரொம்ப ஆச்சரியமாகறான். யாருக்கு தெரியும் நம்ம மினாட்டோ கிட்ட இந்த அளவுக்கு வேற லெவலான பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இன்னொரு சைடு இச்சிஜோ அப்படின்னு ஒரு பர்சனும் கத்துற சவுண்டு கேட்கும். அங்கே பார்த்தா இச்சிஜோ அப்படின்னு ஒரு பர்சனும் வசமா மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவோ ஆளு கத்துறான். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அங்கே பயமா இருக்கு. ஏன்னா அவளாலையும் அங்கே தனியாக அங்கே போராட முடியாது. அங்கே இந்த டைம்ல அது கொல்லலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் ஹாரி அங்க காப்பாத்துறான். அந்த ஷாப்பிங் லிஸ்ட் பட்டவுனே அதுவும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போகுது. என்னதுடா இது, இவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்கு, அந்த லிஸ்ட் அது என்னது அப்படின்னு இச்சிஜோ இன்னமும் அங்க கடுப்பாவுறான். இதுக்கப்புறம் அந்த இச்சிஜோவும் அந்த பொண்ணை பயங்கரமா கத்துறான். என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. யாரு கேட்டா, அதை விட அந்த ஹாரி கிட்ட அந்த லிஸ்ட் அது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அது யாரோ ஒரு பர்சன் மூலமா உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எதனால அவனை பார்த்து இப்படி உனக்கு வயிறு எரியுது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் இப்படின்னு விட அவ்வளவுதான் ஓடி போயிடுறான். சீன் அப்படியே மினாட்டோட வீடை நோக்கி வரும். அங்க ஒரே பயங்கரமா மழை பெஞ்சிருக்கும். உள்ள நம்ம ஹீரோவோட கார்டன்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆயிருக்காது. இடத்துல நேத்து புதைச்ச அந்த மரமும் இப்போ நல்லா பெருசாயிடுச்சு. என்னப்பா இது இந்த அளவுக்கு பெருசா இருக்கு, அதுக்கு காரணம் உன்னோட ரெசிடென்ஸ். அதுதான் அங்க போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதனால அங்க தண்ணியை கொண்டு ஊத்துறான். அங்க இதுக்கப்புறம் அது பண்ண சாப்பிடுது. ஆமா யமகாமி, அந்த பண்ணு நல்லா இருக்கா, அது என்னோட ஹோம் டவுன்ல இருந்து கொண்டு வந்தது, இது ரொம்பவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னமும் எங்க அம்மா ஏகப்பட்ட பொருளை சென்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் ஆளி எடுப்பான். ஆமா, நீ ஹைக்கிங்கா போக போற, உன்னோட இடத்துக்கு நான் போகலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை, ரெஸ்பெக்டை தரணும்ல. போறது எல்லாமே ஓகே தான், ஆனா நீ போனா அந்த டெம்பிளை தாண்டி ரொம்ப தூரமா போகாத. அங்க ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டைம்ல நிறைய மக்கள் வந்துட்டு ப்ரே எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ காலியா இருக்கு, யாருமே அங்க வரதும் இல்ல, ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கு. உன் கூட என்னோட மினியன்ஸ் வரும், அதுங்க கைட் பண்ணும், பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே அந்த மலைக்கு ஆளு போறான். அந்த இடத்துல மினியன்ஸ் தான் கைட் பண்ணும். நான் யோசிச்சதை விட மலை ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த இசுரோகியும் மேல உட்காந்து சியர் பண்ணும். அப்படிதான் மினாட்டோ, கண்டிப்பா உங்களால முடியும். அட இசுரோகி, அவருக்கே ஆல்ரெடி முடியல, நீ வேற மேல உட்காந்து சியர் பண்ணிருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் இல்லை, நீங்க தான் அவளுக்கு எடுக்கிறீங்களே. இதே மாதிரி மேல அவங்க வராங்க. மேலதான் அந்த சின்ன டெம்பிளும் இருக்கு. அங்க மேல வந்தோடனே அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்கும். நீங்க தாராளமா இந்த இடத்த கிளீன் பண்ணலாம், அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்காக அவர் அப்படி பண்ணணும், ஏன்னா டைரக்டா தான் அவர் வர்ஷிப் பண்றாரு, அப்புறம் என்ன. ஆனா நம்ம ஹீரோ அவங்க கிளீன் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவான். பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட பேர் வர்ஷிப் பண்ணாங்க, ஆனா இப்ப யாருமே இல்ல. அதுக்காக கிளீன் பண்ணா திரும்ப அவங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அந்த இடத்த கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்க ஒன்னா சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமா அங்க சவுண்டா கேட்கும். என்ன சவுண்டு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த 3 பேருமே ஓடி போயிடறாங்க. அங்க மினாட்டோவும் பின்னாடி ஓடி வரான். அங்க ஒரு வித்தியாசமா கருப்பா ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கும். அதுவும் இசுருகிய தாக்க வருமா, மினாட்டோ காப்பாத்து இப்படின்னு அது போச்சுக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணும் தெரியல அவங்களுக்கு. நான் இந்த இடமே ஒரு மாதிரி ஈவிலா இருக்கு, ஆனா நம்ம ஹீரோட கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியலையே, ஏன்னா என்னோட கண்ணுக்கு பியூரான விஷயம் இந்த மாதிரி விஷயம் தான் தெரியுமே. இங்க நிக்க கூட முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க அந்த ஷாப்பிங் மாதிரி பண்ற அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை வச்சு நீங்க எப்படியாச்சும் அதை கூடுறதுக்கு பாருங்க. கிட்ட போய் டச் பண்ணிடலான்னு பாக்குறான், ஆனா அதை அட்டாக் பண்ணுமா, இதனால அங்க டச்சும் பண்ண முடியல. உடனே நம்ம மினாட்டோக்கு ஒரு ஐடியா வரும். எல்லாத்தையுமே கிழிச்சு வானத்துல தூக்கி அடிக்கிறான். இந்த டைம்ல பவர் ஆஃப் விண்ட் அவன் பயன்படுத்துறான். இதனால எல்லாமே அப்படி பறந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நோக்கி போகும். அதுல ஒண்ணு பட அவ்வளவுதான், அது அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க இதனால அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மித்திகல் கிரியேச்சர் மாட்டின்னு இருக்கும் போல, அதுவும் ரிலீஸ் ஆகுது. ஆமா நீங்க ஓகே தானா, ஆனா அது அப்படியே ஓடி போயிடுது பதிலே சொல்லாம. என்னது அது இந்த அளவுக்கு வேகமா அதில் டிராவல் பண்ண முடியுது, இப்பயும் அது என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. வீட்டுக்கு வரான். அங்க யமகாமியும் சொல்லும், ரொம்ப நன்றி என்னோட இடத்த கிளீன் பண்ணிருக்க போல. ஆனா எனக்கு இப்பயும் புரியாத விஷயம் என்னன்னா, அந்த கிரியேச்சர் அது என்ன, கூடிய சீக்கிரத்துல உனக்கே அந்த விஷயத்தை பத்தி தெரியும். ஆமா, இதுக்காக நீங்க எல்லாத்தையுமே சஸ்பென்ஸா வைக்கிறீங்க, எதை கேட்டாலும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள அங்க ரெக்கி வரும். ரெக்கி என்ன ஆச்சு, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க இப்படி அது சொல்லுமா. நம்ம ஹீரோ வெளியில போய் பாக்குறான். வெளியில டிராகன் மாதிரி ஏதோ ஒரு சின்னதா ஒரு பீஸ்ட் இருக்கும். அட, நான் இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண அதே பீஸ்டா நீ, ஆனா பாக்குறதுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. உடனே அது தலையை குனிக்கமா கிரீட் பண்றதுக்கு நம்ம ஹீரோவும் கிரீட் பண்றான். நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு. உள்ள வந்தோடனே ஆளை கேட்கறான். ஆமா ரெக்கியோட ஃப்ரெண்டா இது, ரெக்கியோட ஃப்ரெண்ட் இல்லையா, இதுவும் ஒன் ஆஃப் த 4 மித்திகல் கிரியேச்சர்ல ஒன்னா. இதோட பேரு ஓரியோ. சைல ஓரியோ நம்ம ஹீரோ வளர்க்குற அந்த மரத்தை பார்க்கும். அதை பார்த்தோன்னே அங்க போகுது.
போகுது. அங்க ஏதோ ஒன்று பண்ண அப்படியே அங்கே மழையா பெய்யும். அதனால நம்ம ஹீரோ ஆச்சரியமா வரான், என்ன இது திடீர்னு இங்கே மழை பெய்யுதுன்னு. அந்த இடத்துல இதே மாதிரி மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசா மாறும். ரொம்ப நன்றி ஒரியோ, உங்க மூலமா இந்த மரம் செம்மையா பெருசாயிடுச்சு. அந்த மினியானோ அவங்க வந்து சொல்லும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரியோகி உங்க சின்ன பாண்டுல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, ரெக்கி ஒத்துக்குனா போதும். உங்க ரெக்கி கிட்ட கேட்டா வாழலாம் இப்படின்னு நாங்க சொல்ல அவ்வளவுதான். இவங்களும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜூஸ் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கும் அவங்க ரொம்ப பிடிச்ச போயிட்டு இதுல இப்பதான் இன்னொரு விஷயமும் அவங்க தெரியுது. பொறுக்கல இந்த டிராகன் இது உண்மையிலேயே நம்ம ஹீரோ காப்பாத்தின ஒரு டிராகன் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹாரி வந்து ஒரு இடத்துல சண்டை போட்டிருப்பான். பெருசா ஒரு ஸ்பிரிட் வந்து தாக்கிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் வந்து அழிஞ்சு போயிருக்கும். அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள இந்த பீஸ்ட் தான் இது. அந்த மார்க்கு நம்ம ஹீரோ உருவாக்குன மார்க்குனால அந்த மார்க்கு எங்கல இருந்து வந்துச்சு அப்படின்னு தேடி இது வந்திருக்கு. ஃபைனலி நம்ம ஹீரோவையும் இது மீட் பண்ணிருக்கு. ஆனா ஏதோ ஒன்று, நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அங்க இதுக்கப்புறம் ஹாரி வராரு. ஹாரியும் வந்துட்டு ஷாப்பிங்கான லிஸ்ட் அங்க வாங்கிக்கிறாரு. ஆமா அந்த பேட்டர்ன் அது வந்து உதவியா இருந்துச்சா? அது நான் யோசிச்சதை விட ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி கூட இருக்கிற ஒரு சிம்பிளை கிரியேட் பண்ண முடியுமா? ஏன் என்ன ஆச்சு? அந்த ஸ்டார் வந்து ஓகே இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலையா? அது என்ன விஷயம்னா அந்த ஸ்டார் வந்து எங்க ஃபேமிலி சிம்பிள் கிடையாது. அட அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி சிம்பிளா? இதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி அங்கே கூட அந்த விஷயத்த வரைகிறான். அங்கே ஹீரோக்கு அவர் ஸ்வீட்டெல்லாம் அங்கே கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்க்கும்போது அங்கே யமகாமிக்கெல்லாம் வாயில ஜொல்லா ஊறும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹாரி ஒரு ஷாப்புக்கு வராரு. அங்கே ஒரு பர்சனும் நம்ம ஹாரி கிட்ட அந்த சிம்பிளை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன அதே பையன் கிட்ட இருந்து இந்த சிம்பிள் உனக்கு கிடைச்சிருக்கா என்ன? ஆமா அதேதான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அவருக்கு தோணுமா? ஆனா ஹாரிக்கு அது புரியாது. இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் எங்கப்பா புரிய போகுது. ஆனா ஏதோ ஒன்று நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீ இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறன்னு மற்றவங்களுக்கு தெரிய வந்து அவ்வளவுதான். முக்கியமா லிஸ்ட் மாதிரி கொடுக்குற அந்த பர்சனுக்கு தான் இதனால பிரச்சனையாகும். ஆல்ரெடி இச்சிஜோக்கு அங்க தெரியும். இப்போ என்ன பிரச்சனையாக போகுதுன்னு தெரியல. அங்க இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளு அங்க போகும்போது இச்சிஜோ அப்படியே இடிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க நான் பார்க்கல. நான் அவரு ஒரு மாதிரி முறைக்க, அட இதுக்கெல்லாமா முறைப்பாங்க இப்படின்னு நம்ம ஹீரோ போறான். முதுகுல ஒரு டெயில்ஸ்மேன் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. மினாட்டோ அவனோட பிரஷ்ஷை மாத்திட்டான். இப்போ இந்த பெண்ணு வந்து சூப்பரா இருக்கு எழுத. அங்க யமகாமி பார்க்கும் போது வித்தியாசமா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட்டுக்கு போகணும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல நம்ம ஹாரியும் இப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கோழிக்கு அவன் எப்பயுமே என்ன எனிமையா பார்ப்பான். இப்ப வேற ரீசெண்டா நீ கொடுக்குற அந்த டெயில்ஸ் மேன வேற அவன் பார்த்துட்டானா, அதனால அது எங்கல இருந்து வருது, அது எப்படி எனக்கு கிடைக்குது இப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோட ஷிகிகாமியா ஆளு பயன்படுத்துறான். ஆனா அது எப்பெல்லாம் என் பின்னாடி வருமோ ஒரு டைமும் அழிப்பேன். இருந்தாலும் உங்களுக்கும் அதனால பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. அங்க நம்ம இப்ப பார்த்ததும் அதே விஷயம் தான். இந்த மனுஷங்களே இப்படிதான் ஃபூலிஷ் ஆனவங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பூச்சியை இதுக்கு மேலேயும் இப்படியே விடக்கூடாது, வச்சு செஞ்சு விட்டணும். இதுக்கப்புறம் அங்க இச்சிகோ வரும்போது பின்னாடியே அந்த பொண்ணு கேட்குறா, ஆமா என்ன நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, எதுக்காக ஒரு மீட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க? வேற என்ன அவன்கிட்ட சொல்லி ரொம்ப தரமான டெயில்ஸ் மேன எனக்காக கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பொண்ணு அங்க பார்க்கும்போது ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். அந்த இடமே ரொம்ப அற்புதமா இருக்கும். பிரசன்ஸே அப்படி இருக்கும். ஆளு போயிட்டு பெல்ல ரிங் பண்றான். ஆனா யாருமே வர மாட்டாங்களா? இதனால அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தூரம் உனக்காக நான் வந்திருக்கேன், அப்படி இருக்கும் போதும் என்ன நீ வெளியில வரமாட்டியா? அங்க உதைக்கலான்னு போகும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வரான். அந்த இடத்துல நம்ம யமகாமியோட ஷைனும் இருக்கு. அங்க என்ன இடம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. பயத்துல அங்க இங்க நாள் ஓடுவான். உடம்போது அப்படியே தடுக்கிவில அந்த இடத்துலயே அவன் இறந்து போறான். எழுந்து பார்க்கும் போது அகைன் திரும்பவும் அதே இடத்துக்கு வர. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ரொம்ப நேரமா ஆளு இருக்கான். டைமும் எக்ஸாக்டா அதுலயே தான் இருக்கு. இங்க என்னதான் ஆகுது அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம யமகாமியை நோக்கி வரும். அங்க இச்சிகோ அப்படின்னு ஒரு ஷாப்ல புதுசா டங்கியான பீனை வச்சு அவங்க டிஷ்ஷை வந்து செய்யறாங்களா. அது யமகாமிக்கு அங்க பிடிக்கல. அவன் என்ன கிரேசியா போயிட்டான் அந்த ஓல்டு மேனு. அங்க இப்படி இதை சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் அந்த கடையை பத்தி தெரிஞ்சிருக்கு. மினாட்டோவும் அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிருக்கான். இதுக்கப்புறம் மினாட்டோவும் யமகாமியும் அவங்க வெளியில வரும்போது மினாட்டோ சொல்றான், இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து போறது. ஆனா எனக்கு பயமா இருக்கு. மத்தவங்க உன்ன நான் அதான் ஆல்ரெடி சொன்னல, கலெக்டடா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களால ஒண்டிதான் என்ன பார்க்கவே முடியும். அங்க போற வழியில ஒரு பொண்ணுக்கும் ஏதோ ஒரு செம்மையான ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்னது மவுண்டனோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியலையா என்ன? அந்த இடத்துல இதே மாதிரி வயசானவங்க சில பேரால யமகாமி வரத உணர முடியுது. இப்பதான் அங்க மினாட்டோக்கு புரியுது. ரொம்ப பியூர் ஹார்ட்டா இருக்கிற சில பேரால ஒண்டிதான் நம்ம யமகாமி வரதையும் போறதையும் உணரவே முடியுது. அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஷாப்புக்கு வராங்க. அங்க பவுலை பத்தி ஆளு கேட்கறான், இது வந்து உனக்கு ஓகேவா? அது யமகாமிக்கு ஓகேவா இருக்காது. இதுக்கப்புறம் அங்க ஒரு குஷன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அது மேல யமகாமியும் ஜாலியா உட்காந்துக்குது. இது நல்லா இருக்கு. அட அது ரொம்ப சின்னதா இருக்கு, உனக்கு கஷ்டமா நானே மேக் பண்ண சொல்றேன். ஏன்னா அப்பதான் உனக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பீனை பத்தி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்களே, அதே கடைக்கு வராங்க.
அட தம்பி, இது வந்து நீ தானே இப்பதான் ரீசெண்டா இங்க மூவ் ஆனான? அங்க ஹீரோக்கும் அவரை பார்க்கும்போது நல்லாவே இப்போ இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. ஸ்டார்டிங்ல கண்ணெல்லாம் ஒரு மாறி இருந்திருக்கும், இப்ப பரவாயில்ல ஆக்டிவா இருக்காரு. உடனே யமகாமியும் சங்கியான பீனெல்லாம் போட சொல்லாத, அது ஸ்மூத்தாவே இல்லை, அவர்கிட்ட சொல்லு. நீ அதை மீட் பண்ணியா? என்னதை மீட் பண்ணியா? அதான்டா அந்த ஹோலி டாக், அதை மீட் பண்ணியா? மவுண்டன்ல ஒரு ஹோலி டாக் இருக்கான். அங்க இதை கேட்ட உடனே அங்க புரியுது இவரு சொல்றது யமகாமியை பத்தி தானே. அங்க யமகாமியும் வந்துட்டு நான் ஒன்னும் ஒரு டாக் இல்ல, நான் உல்ஃபு. ஆனா இப்பதான் அவரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இவரு ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அந்த மவுண்டன்ல இருக்க காட்டுல இவரு தொலைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு எங்க போகணும் எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த டைம்ல ஒரு ஹோலியான ஷெயினை வந்து அவர் பார்த்தாரு. அங்க திடீர்னு ஒரு பெரிய டாக் என் முன்னாடி வந்துச்சு. அது குறைக்கும் போது நான் அங்க இங்க பயந்து ஓட ஆரம்பிச்சேன். அதுவும் என்ன திரும்ப பயமுத்துச்சு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அதனாலேயே நான் இப்படியே வெளியில வந்தேன். அப்புறம் தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு அது ஒன்னும் என்ன பயமுத்த ட்ரை பண்ணல, எனக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் பார்த்திருக்கேன். அந்த ஹோலி டாக் வந்து அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு யோகாயின்னு நினைக்கிறேன். அட நான் யமகாமி, நான் தான் அந்த மவுண்டனுடைய காடு, நான் ஒன்னும் யோகாய் கிடையாது. ஆனா அவருக்கு அந்த விஷயம் வந்து கேட்காது. அது எனக்கு வழியை காட்டியிருக்கும், அதனாலேயே நான் அந்த ஹோலி டாக் அப்படின்னு சொல்றேன். எப்பயுமே ஆஃபரிங் கொடுக்கற விதமா நானும் அடிக்கடி அந்த இடத்துல பண்ணெல்லாம் வைப்பேன் எத்தனை போயிட்டு. ஓ அப்படியா? உண்மையை சொன்னா அந்த ஹோலி டாக மீட் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஆளு வெளியில வரான். எனக்கு இப்பயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு இதுக்கு முன்னாடி ரொம்ப களைச்சு போய் டயர்டா இருப்பாரு, ஆனா இப்ப அவரு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அது ஏன் தெரியுமா? அவரோட இன்டர்னல் ஆர்கன்ல பெயின் வந்து எப்பயுமே இருக்கும். அது ஏன்னா அவருக்கு ஃப்ரைடு ஃபுட்னா அவ்வளோ பிடிக்கும். அது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஃபேவரட்ஸ். அதையே அவரு தொடர்ந்து சாப்பிடுவாரு. அதனாலயே அவரோட பாடி மைண்டு எல்லாமே வீக்கன் ஆயிடுச்சு. ஹியூமன்ஸ் ஆகுற விஷயத்த கடவுளால மாத்த முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம யமகாமி அதோட பவர் அங்க பயன்படுத்திருக்கோம். இதனால அவர் பாடிக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கும். ஆளு ஹெல்த்தியாவும் ஃபீல் பண்றாரு. அப்பனா அது நீதானா? நீ பண்ணனால தான் அவரு இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காரா? ஆமா இல்லையா பின்ன? அவரு தான் இந்த காடையோட 12th ஓனரு. அவரையும் நல்லா அப்படியே இழக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன, அவரு வந்து இப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு. அவரோட கடைசி மொமெண்ட்லயாச்சும் ரொம்ப நல்லா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி தான் யமகாமியும் அங்க பண்ணிருக்கோம். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஒரே வேர்வையா இருக்குமா, இதனால குளிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். போயிட்டு வா, நான் வந்து இதை டேஸ்ட் பண்றேன். அங்க இந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம இச்சிகோ அங்க வந்திருப்பான். இச்சிகோவும் வந்துட்டு பயங்கரமா கத்திருப்பானா. இதனால ஆளு ஹெல்லு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல மாட்டிக்கிறான். அந்த இடத்துல தப்பிக்கவும் முடியல, ஓடவும் முடியல. ஏன்னா ஓடும் போதெல்லாம் ஒரு டைமும் ஆளு கீழே வந்து எந்த போறான். இது என்ன இடம், நான் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கினேன்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஹாரியோட வேலையா இருக்குமோ, இல்ல வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இப்படி பண்றாங்களா? அவ்வளவுதானா? நான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ஒரு டைமும் நான் கீழே விழுந்து இறந்து போறேன். இதே மாதிரி என்னோட மொத்த வாழ்க்கையும் இங்கே கழிஞ்சு போகுமா? முன்னாடி ஒரு ஷெயின் இருக்கும்ல, அதை ஆளு பாக்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. மவுண்டன் கார்டு தயவு செஞ்சு என்ன மன்னித்துருங்க, நான் தெரியத்தனமா அப்படி பண்ணிட்டேன். எஞ்சி கேட்கறேன், இதுக்கு மேலேயும் நான் இப்படி பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இப்படின்னு அவன் சொல்லும் போது திடீர்னு அவன் பிரசன்ட்டுக்கு வரான். அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் கேட்கறான், ஆமா நீ எத்தனை நாளா இங்க வெயிட் பண்ண இருக்க? எனக்கு என்னது என்ன சொல்றீங்க? நம்ம இப்பதானே இங்க வந்தோம். திரும்ப ஒரு பெல்லோட சவுண்டு கேட்கும். இதனால பயந்து ஓடி போறான். அங்க மின்னட்டோவும் வரும்போது கேட்கறான், யமகாமி இந்த இடத்துல யாராச்சும் வந்தாங்களா என்ன? ஏன்னா யாரோ ஒருத்தங்க பெல்ல ரிங் பண்ற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல யாரும் இல்ல. ஆமா அந்த பன்னு அது எப்படி இருக்கு? இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பேடா இல்ல, இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்படியா? இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா குளிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா நீ குளிக்கிறதுனா அந்த ஷவல்ல குளிக்கிறது, அதை பத்தியா சொல்றேன். இதுக்கப்புறம் யமகாமியும் அங்க ஹாட் ஸ்பிரிங்கை கிரியேட் பண்ணோம். அது செம்மையா இருக்கும். அட இந்த பாண்டிய ஹாட் ஸ்பிரிங்கை மாத்துவேன்னு நான் சுத்தமா யோசிக்கல. சரி அது இருக்கட்டும், டிராகனு டோடு அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? ரெக்கியை பத்தி கேட்கறேன்னா ரெக்கி பாண்டோட பாட்டம்ல இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தன் தூங்கின இருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க 2 பேரோட உதவியால நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹாட் ஸ்பிரிங்கை நாங்க கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன, நைட்டு முழுக்க குடிச்சிட்டு ஜாலியா இருந்தோம். அப்படியா விஷயம்? ரொம்ப நன்றி. அவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி நான் சொல்லி ஆகணும், இங்க குளிக்கிறது ரொம்ப செம்மையா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி லக்ஸூரியஸான ஹாட் ஸ்பிரிங் இருக்கும்னு யாரு எதிர்பார்த்தா? யமகாமி நான் சொல்லி ஆகணும், இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட். இதுக்கப்புறம் குளிச்சக்கப்புறம் இன்னமும் அங்க சோகமா இருக்கும். தர வர ஜில்லுன்னு இருக்குமா, அதனால செம்மையா இருக்கும். ஆமா மினாட்டோ நீங்க வந்து ஓகே தானா? நான் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. அங்க இதே மாதிரி யமகாமி குடிக்கும் போது அங்க மினியானும் ஓடி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இதை கேட்டோன்னே யமகாமிக்கு புரியுது, மினாட்டோ உன்னை பாக்குறதுக்கு ஒரு புது விசிட்டர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டவுடனே நம்ம மினாட்டோ வெளியில போறான். ஆனா வெளியில யாருமே இல்ல. அந்த இடத்துல ஒளிஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கிரியேச்சர் இருக்கும்.
அது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷையா ஒழிஞ்சுக்குது. மினி அந்த போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். அது என்னன்னா நான் உள்ள வரலாமா அப்படின்னு அது கேக்குது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் இதோட பேரு நம்மளுக்கு தெரியுது. இதோட பேரு கிரின். அங்க அது பேசுறது நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. இதனால அந்த மினி அந்த அங்க டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த இடத்துல நான் வசமா மாட்டிக்கினேன். நல்ல வேலை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட கான்சியஸ்னஸ்க்கே வந்தேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். இதே மாதிரி அது பேசுது ஒரு 30 நிமிஷம் போகுது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்தேனா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. அதே டைம்ல பார்க்கும்போது ரொம்ப ஜெலஸாகவும் ஃபீல் ஆகுது. இப்படியே திரும்ப ஒரு 30 நிமிஷம் அது பேசும். அந்த இடத்துல அந்த மினியானே டயர்ட் ஆயிடும். இன்னொரு மினியானோ அவங்க சொல்லுது, எனக்கு இப்போ கரண்டா எப்படி ஃபீல் ஆகுதுன்னா உரேஷி மட்டாரோ அப்படின்னு ஒரு ஃபேரி டேல் இருக்கு. அதுல ஒரு பர்சன் ஒரு ஆமையை காப்பாத்துவாரு. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி என்னோட கிராட்டிடியூட காட்டுற விதமா இந்த உலகத்தோட பாதியை ரூல் பண்ற மாதிரி உன்னை மாத்த போறேன். ஆனா இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். என்ன ஆச்சு இந்த மனிதர்கள் அவங்களுக்கு ஃபைட்டு ஆள்றது இந்த மாதிரி விஷயம் தான் பிடிக்கும். லேண்டுக்காகவும் ரிசோர்சஸ்க்காகவும் தன்னுடைய ஓன் கைண்டியை அவங்க கொள்ளுவாங்க. அப்படி இருக்கும் போது எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா அதுக்குள்ள அந்த 2 ஸ்பிரிட்டும் அவங்க வரும். நீ நினைக்கிற மாதிரி இந்த பையன் அப்படி இல்ல. ஏன்னா மினாட்டோ மத்தவங்கள மாதிரி ரொம்ப கிரீடி கிடையாது. என்னதான் பாதி உலகத்தையே ஆள்றதுக்கான அந்த பவரை குத்தாலும் அது அவனை ஹாப்பி ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அங்க அதனால அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த இடத்துல ஃபூஜினோ காஜினோ 2 பேருமே அங்க குளிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். அவங்களும் நன்றி சொல்ற விதமா ஒரு ஃபிஷ் அவங்க வெட்டி தராங்க. அதை பார்த்தோன்னே அந்த மினியானும் கேக்குது, ஆமா இந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யமகாமிய கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பவரை வச்சு காய வைக்கிறான். ஆமா இந்த பவரை பயன்படுத்தும் போதே எனக்கு தெரியுது நீ இந்த பவரை முழுமையா பயன்படுத்தாம கொஞ்சம் தான் பயன்படுத்துற. அதாவது உனக்கு பயமா இருக்கு இதனால மத்தவங்களுக்கு அடிபடுமோ அப்படின்னு. நீ உன்னோட முழுமையான பவரை நீ வெளிப்படுத்தினாதான் உன்னால அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். நீ எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவு. அதை பத்தி ஆளு யோசிக்கிறான். திடீர்னு அங்க ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா அவங்க அம்மாவோட மெசேஜ் தான். மினாட்டோ நீ கிரியேட் பண்ண அந்த நேம் பிளேட் உடைஞ்சு போகுது. அர்ஜென்ட்டா வேணும் அதை அனுப்ப முடியுமா? அதுவும் திரும்பவும் உடையுது. இதனால ஆளு கிரியேட் பண்ணலான்னு உட்கார இப்பதான் யமகாமி அங்க சொல்லும். அது அடிக்கடி உடையுதுன்னா யாரோ ஒருத்தங்க அதை உடைக்கிறாங்க. அதாவது நான் ஹியூமனா யாரோ ஒருத்தங்க உன் வீட்டுல வாழ்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் ஒரு விஷயம் ஞாபகம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுக்கான ஒரு ஸ்பிரிட் அங்க இருந்திருக்கும். அது வேலையா இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க உடனே யமகாமியே சொல்லும், அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணு, இந்த நேம் பிளேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு வேற மாத்துங்கன்னு. அங்க இதுக்கு முன்னாடியே சில பல விஷயம் நம்ம மினாட்டோக்கு அதே மாதிரி ஆயிருக்கும். அந்த இடத்துல ஒரு முறை என்ன ஆயிருக்கும்னா அந்த பிளேட்டு அடிக்கடி கீழே விழும். அதே மாதிரி சில டைம் அது உடஞ்சிருக்கும். அங்க இப்பதான் அது புரியுது என்ன விஷயம்னு. அதாவது சிம்பாலிக்கா மாத்து அப்படின்னு அந்த ஸ்பிரிட் அங்க சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த நேம் பிளேட்டு தான் உன்னோட வீட்டையே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இப்போ இதுதான் விஷயம்னா நான் சீக்கிரமா ஒரு பிளேட்டை கிரியேட் பண்ணி அனுப்புறேன். ஆனா உன்னோட பவர்ஸ் அப்டேட் பண்ணனா இன்னமும் பயங்கரமா இருக்கும். அது எப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நீ உன்னோட விண்ட் ஆட்ரிபியூட் இருக்குல்ல நீ அதை ஸ்ட்ரென்தன் ஆக்குனா உன்னோட இந்த பவரும் ஸ்ட்ரென்தன் ஆகும். என்ன ஃபாலோ பண்ணு. இதுக்கப்புறம் அவங்க கேட்டு மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வராங்க. அதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல அது பார்த்தா ஒரு தனி ஏரியா மாதிரி இருக்கு. ஆமா இது என்ன இடம்? இது என்னோட மினியன்ஸால கிரியேட் செய்யப்பட்ட ஒரு புனிதமான இடம். அதனால இந்த இடத்துல உன்னோட பவர்ஸை வெளிப்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல ட்ரீ பிரான்ச் இதெல்லாம் இருக்கே கவலைப்படாத எல்லாமே ஃபேக் தான். அதனால அடி ஓட ஒண்ணுமே ஆகாது. இந்த டைம்ல அதே கிரியேச்சர் அங்க திரும்ப வரும். அங்க ஏதோ ஒரு விஷயத்த அது கொடுக்க வரும். ஆனா அங்க மினாட்டோ இல்ல. நான் இதை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். அவரு இல்ல சரி இங்கேயே வச்சுட்டு போலாம். அது ஒரு ஃப்ரூட்டு தான். அங்க வச்சுட்டு போகும்போது அதுங்க ரெண்டும் வந்துட்டு பயங்கரமா இட்டி உதைக்கும். ஆமா என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? உண்மையை சொன்னா அதை நாங்க கேட்கணும். ஏன்னா வீட்டோட ஓனரு அவன் இங்க இல்லாத போது இந்த மாதிரி ஒரு ட்ராஷை கொண்டு வந்து வைக்கிறேன். இது ஒன்றும் ட்ராஷ் இல்ல இது ஒரு ஃப்ரூட்டு. இது உண்மையிலேயே டேஸ்டா இருக்கும். இல்ல நீ வீட்டுக்கு கொண்டு போய் இந்த ட்ராஷை. உண்மையை சொன்னா இதோட அருமையை பத்தி உங்களுக்கு தெரியல. சீன் அப்படியே நம்ம மினாட்டோ நோக்கி வந்து ஆளு பெரிய அளவுல பவரை பயன்படுத்த இதனால அப்படியே மயங்கி போயிடறான். ஆமா நான் என்ன மயங்கி போயிட்டேனா? என்ன நீங்களா இங்க கொண்டு வந்தீங்க? நீ அங்க பெரிய அளவுல பயன்படுத்தினியா? அதான் மயங்கி போயிட்டேன். இதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்றான். அந்த போர்டை கிரியேட் பண்றான். இதே மாதிரி அவனோட பவரும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. நீ எழுதுன இந்த வார்த்தைகள் இது முன்னந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நம்ம ஹாரி வித்தியாசமான இடத்துக்கு வரான். அங்க ரொம்ப ஈவலான எனர்ஜி இருக்கும். மினாட்டோவால அவனோட மேஜிக்கை நல்லாவே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுது. அங்க யமகாமியும் அதே தான் சொல்லும். உன்னோட வின் பவர் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. ஆட என்ன நீங்க சொல்லிருக்கீங்க யமகாமி? ஃபூஜின் அளவுக்குலாம் இது இம்ப்ரெசிவா இல்ல. ஆனா மேல ஃபூஜினும் ரைஜினும் இருக்காங்க. ஃபூஜினும் வந்துட்டு இல்ல நீ அப்படி சொல்ல வேணா. உண்மையிலேயே உன்னோட பவர் இப்போ இம்ப்ரெசிவா இருக்கு. நல்லா கண்ட்ரோல் பண்ணா உனக்கு யாரு எனிமையா இருக்காங்களோ அவங்க வீடியோ உன்னால அழிக்க முடியும். ஆட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ண போறேன்?
அங்க ரைஜினும் வந்துட்டு ஆமா நெக்ஸ்ட் என்னோட பவரை உனக்கு தரவா? அட இல்லங்க எனக்கு வேணாம் அதெல்லாம். அப்புறம் தான் ஆளு இன்னொரு விஷயத்த நோட் பண்றான். அங்க யமகாமியோட மினியன்ஸ் எதுவுமே அங்க இல்ல. ஆமா அவங்களாம் எங்க? அவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அதனால ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா போன பேட்டில் அவங்க பயந்து போய் ஓடினதுதான் மிச்சம். அதனால பவர்ஸை ஏத்தணும்னு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவன் பொட்டேட்டோவை நல்லா வறுக்கிறான். அதுவும் செம்மையா இருக்கும். ஒரு டேஸ்ட் அதுங்க ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஆனா டேர்ட்டலுக்கு இதை விடவும் சாக்கியா அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேல ரைஜன் கிட்டயும் ஃபூஜன் கிட்டயும் கேட்கறான். ஆமா இது வந்து உங்களுக்கு வேணுமா? இல்ல மெனாட்டோ எங்களால எப்பனாலும் அதை மேக் பண்ணிக்க முடியும். அவங்க எப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பண்ணும் போது கருகி போறதுதான் மிச்சம். இந்த டைம்ல வித்தியாசமா ஏதோ ஒரு ஃப்ரூட் அவங்க வந்து விழும். அது நம்ம கிரீன் தான் கொண்டு வந்திருக்கோம். கிரீனை பார்த்தோன்னே கிரீனுக்கும் அவங்க பொட்டேட்டோவை ஆஃபர் பண்றான். ஆனா கிரீன் அதை பார்த்து வேற மாதிரி யோசிக்கும். அவன் அந்த பொட்டேட்டோவையே இப்படி வச்சிருக்கான். இப்ப நான் மாட்டிக்கினா அவ்வளவுதான் என் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு அது இன்னமும் பயந்து போகுது. மின்னட்டும் யோசிக்கிறான். கிரீனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும். முன்னாடியே யமகாமியும் சொல்லுது பியன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் அவனுக்காகவும் பை பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல ஹாரியும் அங்க வரான். ஆனா ஆளு களைப்பா இருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே ஆளு மயங்கி போயிடறான். கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஹாரிக்கு இப்பதான் அங்க திரும்போது ஆளும் சொல்றான் எனக்கு ஏன் தெரியல பக்கத்துல வித்தியாசமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னா டிவைன் பீயிங்கா இருக்கிற அதுங்கெல்லாம் பக்கத்துல இருக்கல அதான். ஆனா அவளுக்கும் நம்ம ஹீரோ வந்து சொல்றான் அது ஒன்றும் இல்லை நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்ன விஷயமா வந்தீங்க மன்னிச்சிரு. நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஒரு ஈவலான ஸ்பிரிட்டை எங்க கேங்கே அழிக்கலான்னு போச்சு. ஆனா அதை யாராலையுமே அழிக்க முடியல. ரீசெண்டா என்னாச்சுன்னா டெம்பிளுக்கு டாலோட பியூரிஃபை பண்ண ஒரு பர்சன் வந்தாரு. அந்த பர்சன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த டால் அதுங்க ஹாண்டடான ஸ்பிரிட்டா மாறிச்சு. அவங்களும் ஏதாச்சும் பண்ணலான்னு போறதுக்குள்ள நிலைமை எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. அதனால மினாட்டோ நீங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. அந்த டெம்பிள் இருக்கிற அந்த ஏரியா அது கம்ப்ளீட்டா இந்த உலகம் மாதிரி இல்ல ஒரு டிஃபரெண்டான உலகம் மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது இந்த இடம் எப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அதே மாதிரி தான் அதுவும். மினாட்டோ எனக்கு தெரியும் உங்களால ஈவில் ஸ்பிரிட் காடு டிவைன் பீஸ்ட் இதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். அங்க இதை கேட்கும் போது யமகாமி பயங்கரமா கடுப்பாகுது. அப்போனா என்ன சொல்ல இருக்க ஹியூமன் நாங்க வந்து என்னோட பவர்ஸை வச்சு உனக்கு உதவணுமா? அந்த இடத்துல மினியன்ஸ் தான் கொஞ்சம் அமைதியாக்கும். வேணா நீங்க கொஞ்சம் கம்முன்னு ஆகுங்க. அவரை நீங்க பயமுத்துறீங்க. அவரை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் தான் யமகாமி கம்முன்னு ஆகுது. அங்க ஹாரிக்கு இன்னமும் புரியல என்ன ஆச்சுன்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா உன்னோட பவரை வச்சு என்னால அந்த உலகத்துக்கு என்டர் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்கும் போது நெக்ஸ்ட் சீன்ல ஏகப்பட்ட ஸ்வீட் எல்லாம் அங்க இருக்கு. இதுதான் அங்க கண்டிஷனு. ஹாரி கிட்ட கேட்டு நிறையவே ஸ்வீட்டை வாங்கியிருக்கு. ஏன்னா அப்பதான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க கேட்கறான் சரி அப்புறம் போலாமா? இல்ல நான் ஒன்றும் வரல. எனக்கு பதிலா இவங்க வருவாங்க. மினியன்ஸ் எல்லாமே தயாரா இருக்கும். ஆமா நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா? மினாட்டோ நாங்க இருக்கோம். என்னோட மினியன்ஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கு. அவங்களும் கொஞ்சம் ஷோ அப் பண்ணோம் அந்த பவரை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த 3 மினியன்ஸ் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே நம்ம ஹீரோவும் சொல்றான் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் இல்லாத டைம்ல. இப்படி இவன் போகும்போது நல்லா நோட் பண்ணீங்கன்னா குசராகி ட்ரீயோட ஒரு இலை அது நம்ம ஹீரோவோட ஷர்ட்டுக்குள்ள அப்படியே போகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ஒரு பெரிய வேலையை பார்க்கும். இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிங்கன்னே போறாங்க. அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குமா அதை பார்த்தோன்னே அதுங்க 3 கியூட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுமா. இதனால நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்குறான். இதே மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னு ஜாலியா இருக்கும் போது அங்க ஒரு க்ரோவும் வரும். அந்த க்ரோவும் வித்தியாசமா கட்டிங்கன்னு பந்து போகுமா. அதை பார்க்கும் போதே மினியன்ஸுக்கு அங்க தெரியுது இந்த க்ரோ நம்மளுக்கு வழி காட்டுதுன்னு. இதனால அவங்களும் அந்த க்ரோவை நோக்கி ஃபாலோ பண்ணி போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கும் வராங்க. அந்த க்ரோ கொஞ்சம் தள்ளியே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஈவில் எனர்ஜி இருக்கு. மினாட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹாரி கிட்ட கான்டாக்ட் பண்றான். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நாங்க ஃப்ரண்ட் கேட்ல இருக்கோம். நீ பேக்ல இருக்க. நான் தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆனா நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. அந்த டோரை டச் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஈவில் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஏதாச்சும் ரொம்ப ஆபத்தா நடக்க போச்சுன்னா தயவு செஞ்சு ஹார்டா புஷ் பண்ணாம அந்த இடத்த விட்டு ஓட பாரு. சரி நான் பாத்துக்கிறேன். அங்க மினாட்டோவும் டோரை டச் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா ஈவில் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால அதுங்க 3மே ஹெல்ப் பண்ண அங்க எப்படியோ ஆளு உள்ள போறான். உள்ள இடமே ரொம்ப கொடூரமா இருக்கும். உள்ள ஏகப்பட்ட டால்ஸ் இருக்கு. இது எல்லாமே தான் ஈவிலான எனர்ஜிக்கு ஒரு மெயினான காரணமா இருக்கு. அங்க இவங்க எல்லாருமே வரும்போது ஒரு வித்தியாசமான எனர்ஜியும் அப்படியே தாக்கலான்னு வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ எப்படியும் அவங்க தடுக்கிறான். அது என்னதுன்னு பார்த்தா எல்லாமே ஒரு பொம்மை தான். பொம்மைலாம் அப்படியே கீழே விழும். அங்க இதே மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட டால்ஸும் தாக்க வரும். அந்த 3 மினியன்ஸும் பயங்கரமா தாக்கி எல்லாத்தையுமே முச்சு விடும். அங்க உச்சுகியும் ரொம்ப ஜாலியா இருக்கும். பாத்தீங்களா நம்ம முச்சிட்டோம். உச்சுகி இந்த டைம்ல நீ ஜாலியா இருக்க கூடாது. ஏன்னா என்ன வேணா ஆகலாம் சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள அந்த டால் அப்படியே உச்சுகியே பிடிக்கும்.
ஆனா நல்ல வேலை மத்த 2 பேரும் எப்படியும் அவங்க காப்பாத்துறாங்க. சரி எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சா இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. உள்ளல இருந்து ஒரு பயங்கரமான டால் அப்பியர் ஆகுது. அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு மெயினான பாஸ் மாதிரி இருந்திருக்கு. வரும்போது முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு கொடூரமான ஆறா அது மேல வரும். அங்க இதை பார்த்தோன்னே ஷாப்பிங் லிஸ்ட்டை வச்சு முச்ச விடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. ஏதோ ஒரு வெத்து பேப்பர் மாதிரி அசால்ட்டா அதால கிழிக்க முடியுது. அந்த டால் மினியான்ஸை பறக்க விட்டு அந்த இடத்துல மினாட்டோவும் வசமா மாட்டிக்கிறான். மினாட்டோட நிலைமையும் உள்ள மோசமாகுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் இங்கேயே செத்துருவேன். யமகாமி எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அங்க இந்த வார்த்தை நம்ம யமகாமிக்கு கேட்க உடனே அவரோட பவர் அங்க வெளிப்பத்துவாரு. அந்த பவர் டைரக்டா மினியான்ஸுக்கு வரும். அந்த பவரை வச்சு எப்படியோ நம்ம மினாட்டோவை காப்பாத்துறாங்க. ஆனா இன்னமும் அந்த டால் சாகல. லைட்டா அப்படியே துடிக்கும். இதனால மினாட்டோ அவனோட ரைட்டிங்ஸை வச்சு அப்படியே மூச்ச வர்றான். இதுக்கு முன்னாடி நான் யமகாமியோட சவுண்டு கேட்டேன். ஆமா அதேதான், யமகாமி அவரோட பவரை எங்களுக்கு குத்தாரு. அதை நாங்க அசால்ட்டா முடிச்சிட்டோம். இது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்குல்ல. சரி எல்லாமே முடிஞ்சிச்சான்னு கேட்டா இன்னமும் முடியல. உள்ளல இருந்து ஒரு பயங்கரமான ஆறாவது. அந்த இடத்துல ஒரு ஆர்பு மேல இவ்வளான விஷயம் அப்படியே பூச்சி வச்சிருக்கு. அங்க அதை பத்தி அவன் கேட்கும் போது இப்பதான் அந்த ஆர்பை பத்தி தெரியுது. இதுதான் இந்த மவுண்டனுடைய முன்னாள் காடா. அந்த இடத்துல ஆளு உடனே பியூரிஃபை பண்ணலான்னு ஏகப்பட்ட விஷயத்தை எழுதி அங்க வைக்கிறான். பியூரிஃபை ஆகல. மினாட்டோக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி உடைய ஆரம்பிக்க மினாட்டோ சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே நம்ம மாட்டிப்போம். இந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு மினியானுக்கு ஒரு இலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு இலை பார்த்தோம்ல, அதே இலை தான். இலையை பார்த்தோன்னே தெரியுது இது அந்த கார்டன்ல இருக்க குசனாகி ட்ரீ, அந்த இலை தானே இது. அட மினாட்டோ இது மேல எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ட்ரை பண்ண இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகுது வெற்றிகரமா. எப்படியோ அவங்க பியூரிஃபை பண்ணிடுறான். இதனால எப்படியோ பியூரிஃபை ஆயிடுது. ஆனா பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்குது. அந்த இடமே உடைய ஆரம்பிக்குது. இதனால அவங்களும் வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. இந்த சைடு ஹாரிக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு இவங்க இங்கே இருந்தா அவ்வளவுதான், எங்கேயும் அவங்க மாட்டிப்பாங்க. அங்க ஹாரியும் மத்தவங்க உள்ள போகவில்லை. இந்த சைடு தப்பிக்கலான்னு கேட்ட வரும்போது திடீர்னு ஒரு மரம் விழும். அவ்வளவுதான், கதையை முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கும் போது ஃபூஜினும் ரைஜினும் அங்க காப்பாத்துறாங்க. உங்களுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க வெளியில இருக்காங்க. அங்க மினியான்ஸுக்கும் புரியல. ஆமா நம்ம எப்படி வெளியில வந்தோம், ஆனா ஃபைனலி நம்ம வெளியில வந்துட்டோம். அங்க ரைஜினும் ஃபூஜினும் வந்துட்டு நான் தான் அப்பயே சொன்னல, நீ உன்னோட பவரை இன்னமும் வலிமையாக்கணும். உனக்கு பிடிக்காத ஒரு எனிமையோட வீடியோ வெட்டுற அளவுக்கு எனக்கு புரியுது ஃபூஜின், நான் அதே மாதிரியே பண்றேன். இதுக்கப்புறம் ஹாரியை வந்துட்டு ரொம்ப நன்றி, நீங்க ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துல அந்த ஈவிலான ஸ்பிரிட் இப்போதைக்கு நீங்க இருக்காது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே தேங்க்ஸ் சொல்ற விதமா ஏகப்பட்ட ஸ்வீட்ஸையும் அவர் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இன்வைட் பண்றான், உள்ள வாங்க பார்பிக்யூ பார்ட்டிலாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஆனா ஹாரிக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா, இதனால அவரும் அப்படியே போயிடறாரு பிஸியா இருக்குன்னு. உள்ள வரும்போது நம்ம ஹீரோவும் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா, அதையும் எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபூஜினுக்கும் ரைஜினுக்கும் அங்க சாக்கியை கொடுக்குறான், இந்தாங்க இது குடிங்க நல்லா இருக்கும். அங்க இந்த டைம்ல கிரினும் வர, கிரினுக்கும் அவன் சர்வ் பண்றான். கிரின் நன்றி சொல்ற விதமா ஃப்ரூட் அங்க கொடுக்கும். ஃப்ரூட்டை பார்த்தோன்னே அந்த டர்ட்டில் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. வந்துட்டியா நீ, அந்த நாத்த பூச்ச ஃப்ரூட்டை எதுக்காக நீ கொண்டு வர, அது எவ்வளவு நல்ல ஃப்ரூட்னு உங்களுக்கு தெரியுமா. அந்த இடத்துல இதுல அந்த டிராகனும் வந்துட்டு பயங்கரமா தாக்கும். ஐயோ அந்த ஃப்ரூட்டால என் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அங்க இப்படி இவங்க ரொம்ப ஜாலியா இருக்க நம்ம ஹீரோ அந்த குசனாகி ட்ரீ கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அங்க இந்த டைம்ல மத்த மினியன்ஸும் நம்ம மினாட்டோவை அங்க வர சொல்லும். அந்த ஆர்போ பயங்கரமா க்ளோ ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு சிக்கு அங்க வரும். அதை பார்த்து நம்மளால ஆச்சரியமாகறான். இதுதான் மினியன்ஸ மாதிரியே இது 4வது ஸ்பிரிட்டா, இதோட பேரு ஹோவா. அங்க ஹோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். வெல்கம், இங்க நீங்க தாராளமா இருக்கலாம். இதை கேட்டோடனே அதுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். ஹீரோ அங்கே ட்ரைனிங் எத்தனை இருக்கான். சைடில் யமகாமியும் அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணு. அதோட டேஸ்ட்டும் அப்படி செம்மையா இருக்கு. ஆஹா வாயில போட்டோன்னே இது அப்படியே கரையுது. அங்கே சைட்லேயே நம்ம ஹோ அதுவும் அங்கே மற்ற பறவைக்கு எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி தந்து அங்க இருக்கிற பறவைகளுக்கு நல்லாவே பாட வரும். ஆனா ஒன்னே ஒண்ணு அங்க சொதப்புமா, அதனால அது காட்டு கத்து பயங்கரமா கத்தும். அங்க இவங்களை பார்க்கும் போது நம்ம ஆளுங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இதே மாதிரி மத்தவங்களும் சைட்ல ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது மேல வித்தியாசமா ஏதோ ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. சீன் அப்படியே நம்ம ஹாரியை நோக்கியும் கட்சுராகி அப்படின்னு ஒரு பர்சனை நோக்கி வரும். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஈவிலான ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அங்க எல்லா இடமும் ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதுனால ஒரு ஷார்க்கை வச்சு அவர் கொள்றாரு. இன்னொரு பெண் குயினை சமன் பண்ணி எல்லாத்தையுமே லைனா அப்படி கொள்ள ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு நம்ம ஹாரிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும், வேற எங்கேயோ ஒரு ஈவிலான ஸ்பிரிட் இருக்குன்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஹாரியும் வேகமா அந்த இடத்துக்கு போறான். இதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது எல்லாருமே நம்ம மினாட்டோ பத்தி தான் பேசுறாங்க. இவன் தான் அந்த பேர்டு விஸ்பரரா, என்னது பேர்டு விஸ்பரரா, அங்க ஆளுக்கு ரிலேஸ் ஆகல என்ன விஷயம்னு. அப்புறம் தான் அங்க தெரியுது நம்ம ஹோ கூட இருக்கனால மினாட்டோவை சுத்தி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்துகினே இருக்கு. பாருங்க பாருங்க சீக்கிரம் போட்டோ எடுங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா இன்னமும் பிரச்சனையாவும் சொல்லி நம்ம மினாட்டோ அங்க ஓடி போறான். ஹோ நம்ம எப்பெல்லாம் ஒன்னா இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகுது. போற வழி
வழியில ஒரு பர்சனும் அங்க இருக்கிற கார்டனை செம்மையா ஆக்கி வச்சிருப்பான். இந்த பர்சன் தான் இதுக்கு முன்னாடி மினாட்டோட கார்டன்ல உதவியா இருந்திருப்பான். அங்க மினாட்டோவும் கேக்குறான், ஆமா இது என்ன புதுசா இருக்கு, அது என்னன்னா இந்த வீட்டோட ஓனர் உன் இஷ்டம் படி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரா. சரி அதான் என்னோட திறமைய லைட்டா இதுல காட்டினேன். ஆனா திடீர்னு அந்த இடத்துலயும் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி நிறையவே பேர்ட்ஸ் அங்க வருமா. இதை பார்த்தோன்னே ஐயோ இங்க இந்த பிரச்சனை இப்படின்னு சொல்லி நம்மளால ஓடி போறான். இன்னொரு சைடு எல்லா இடத்துலயும் வித்தியாசமா ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுதுல, இதோட பேரு காமி. இந்த விஷயத்த பத்தி அங்க இருக்கிற மினியான்ஸ் வந்து அங்க சொல்லும். முக்கியமா நம்ம மினாட்டோ அவனும் இப்போ ஷாப்பிங் போயிருக்கான், ஆளு இன்னமும் வரல. அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு தான் இவங்களுக்கு பயமா இருக்கு. இதனால யமகாமியோ இந்த விஷயத்த கண்டிப்பா உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். அங்க யமகாமிக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி அந்த இடத்துல மினியான்ஸ் போக ஆரம்பிக்குது. இந்த சைடு மினாட்டோ வரும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றான். திடீர்னு அங்க பறவைகளை காணும், ஏதாச்சும் பிரச்சனையா என்ன. இந்த டைம்ல ஃபூஜினும் ரைஜினும் அங்க வராங்க. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போறது நல்லது மினாட்டோ, ஏன்னா இந்த இடத்துல அபேடன் செய்யப்பட்ட காமி அதுங்க வந்து அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயின்னு இருக்கு. மினாட்டோக்கு புரியல அதுனா என்னன்னு. கரெக்டா அந்த டைம்ல வானத்துல அப்பியர் ஆகும். நம்ம ரைஜின்னு அதை அவரோட பவரை வச்சு அப்படியே மூச்சு வர்றாரு. இது இந்த மாதிரி தான் பிரச்சனையை உருவாக்குற மாதிரி அடிக்கடி அப்பியர் ஆகும். இவன் உன்னையும் இழுக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டரு ஏரு எல்லா இடத்துலயும் இது அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது முக்கியமா உன்னதான் நிறையவே அட்ராக்ட் பண்ணும். அது ஏன்னு கேட்டா, ஏன்னா நீ இருக்கிற அந்த இடத்துல டிவைனான கிரியேச்சர்ஸும் இருக்கு, அது கூடயே நீ குளிக்கிற. அதனால உன்னோட அஃபினிட்டி அது வந்து இன்னமும் அதிகமாயிச்சு, உன் மேலதான் அது அட்ராக்ட் ஆகும். அதனால சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போக பாரு, ஏன்னா யமகாமி மத்தவங்க எல்லாருமே அதை அழிக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. இதை கேட்கறவன் ஆச்சரியமாவறான், என்னது யமகாமியே போயிருக்காரா. சரி ஹோ, நம்ம இப்போ சீக்கிரமா ஷார்ட்கட் வழியா போகலாம். இன்னொரு சைடு யமகாமி மினியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் இதே மாதிரி இருக்கு. இதோட எண்ணிக்கை வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட வேற வழி இல்ல, ஸ்பிளிட் ஆயிட்டு நம்ம சீக்கிரமா அழிக்கணும். ஏன்னா இது மினாட்டோட வீடை நோக்கி தான் போகுது. மினாட்டோ மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வர முடியாது. சீன் அப்படியே நம்ம மினாட்டோ நோக்கி வரோம். மினாட்டோ வர வழியில ஒரு பழைய கோயில பாக்குறான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சவுண்ட் அவனுக்கு கேக்குது, தள்ளி இருங்க இங்க வராதீங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமா யாரு பேசுனா, ஓ நீயா பேசுன, இல்ல நான் பேசல, அங்க என்ன விஷயம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஒரே ஒரு ஸ்டெப் அங்க எடுத்து வைப்பான். திடீர்னு ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. அங்க மினாட்டோவை அது இழுக்க ஆரம்பிக்குது. ஹோ முடிஞ்ச அளவுக்கு அதோட ஃபார்முக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பாக்கும். ஆனா ஹோ கிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்ல, அதோட ஃபார்மை சஸ்டெயின் பண்ண முடியல. அது திரும்ப பழையபடி அவ்வளவுதான். நம்ம மினாட்டோ ஹோ ரெண்டு பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ள வசமா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்கும் போது இது ஒரு காமி ரிலேயம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ரொம்ப ஹார்டா இருக்கு இந்த இடத்துல பிரீட் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி யமகாமி வந்து சொல்லியிருக்காரு, இந்த காமி ரிலம் இருக்குல்ல, இது கிரியேட்டரோட மைண்டு அது எப்படி இருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இதுவும் அமைக்கப்பட்டிருக்கும். இங்க கட்டையால ஆன பாக்ஸ் நிறையவே இருக்கு, அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த ரிலியத்தை விட்டு நம்ம எப்படியாச்சும் வெளியில போகணும். இதே மாதிரி ஆளு ஒரு கேவ் கிட்ட வரான். அந்த கேவோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் உடாலான பாக்ஸ் வந்து அங்க இங்கன்னு இருக்கும். முன்னாடியே ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் இந்த இடத்தோட காடு, அதாவது இந்த காமியோட கிரியேட்டரு. என்ன இது ஒரு மாதிரி காத்து மந்தமா இருக்கு, இந்த காத்து எனக்கு பிடிக்கல, ஃப்ரெஷ்ஷான காத்து எனக்கு வேணும், வென்டிலேட்டடா. வெளியிலயும் என்னால போக முடியல, நான் ரொம்ப லேசியா இருக்கேன். எனக்கு என்னன்னா இங்கேயே நான் தூங்கணும், அதான் எனக்கு ஆசை. அந்த இடத்துல நம்ம மினாட்டோ வந்துட்டு, நீங்க தான் இந்த காமியோட கிரியேட்டரா? அம்மா நீ யாரு, நீ எப்படி இங்க வந்த, போர்ட்டல் எதுவுமே நான் கிரியேட் பண்ணலையே. அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிறது ஹோவா என்ன, நிறையவே ப்ரொடெக்ஷனோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியோ. ஆனா ஹியூமன் ஒன்னும் நான் இந்த இடத்துக்கு சமன் பண்ணல. அது என்னன்னா ரீசெண்டா ஏகப்பட்ட இடத்துல அபேண்டன் செய்யப்பட்ட போர்ட்டல் அதுங்க அப்பியர் ஆகுது, அதனால்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஆனா இது ஒன்னும் அபேண்டன் செய்யப்பட்ட ஒரு போர்ட்டல் இல்லையே. இல்ல வெளியில இந்த ஷெயின் இருக்குல்ல, இதோட நிலைமை மோசமா இருக்கு, ஒரு வகையில பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இதனால அந்த காடஸ் கொஞ்சம் சோகமா வராங்க. அந்த இடத்துல மினாட்டோவை பார்த்து அவங்க கேக்குறாங்க, ஃபூஜினோட என்ன கனெக்டடா இருக்கியா என்ன, ஏன்னா உன்கிட்ட ஃபூஜினோட பவர் அது என்னால சென்ஸ் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவறான், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவன மாதிரி ஒரு பர்சன் உனக்கு பவரை குத்துருக்கானா. ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம ஃபூஜினோட பவர் அது உன்கிட்ட இருக்குன்னா உன்கிட்ட என்னால ஃபேவரை கேட்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்க ஏரை உன்னால வென்டிலேட் பண்ண முடியுமா, ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஏரு இது வந்து கெட்டு போயிருக்கு. சரி கடைசியா இது எப்போ வென்டிலேட் ஆச்சு, கிட்டத்தட்ட 900 இயர்ஸுக்கும் முன்னாடியா, அதாவது அந்த காலகட்டத்திலயா. இது கேட்கிற நம்மால ஆச்சரியமாவறான். இதுக்கப்புறம் அவங்க ஒரு போர்ட்டல் அங்க கிரியேட் பண்றாங்க.
அது உள்ள இங்க இருக்கிற உடன் பாக்ஸஸ் எல்லாம் நீ தூக்கி போற மாதிரி இருக்கும். சீன் அப்படியே வெளியில வரும். வெளியில உத்சுகி மத்தவங்க எல்லாருமே அங்க இருக்கிற போர்ட்டலை 1 by 1 அழிக்கிறாங்க. இதே மாதிரி போர்ட்டலும் அழிஞ்சு முடியுது. உத்சுகி நீ ஓகே தானே? நான் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப நாய்ஸியா இருக்கீங்க. ஆமா, வேலை முடிஞ்சுதா? எல்லா போர்ட்டலையும் நாங்க அழிச்சிட்டோம், இப்போ பிரச்சனை இல்லை. சரி, அப்பனா மினாட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். என்ன ஆச்சு நம்ம மினாட்டோக்கு? எனக்கு தெரிஞ்ச மினாட்டோ அவன் ஏதோ ஒரு காமி ரிலேயத்துல மாட்டின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹூ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு. அப்போ அதுதான் ரீசனா? ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட காமி போர்ட்டல்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. இதனால இவங்களுக்கு வேலை இன்னமும் அதிகமாகும். என்ன பண்ணும் தெரியல. அப்படின்ட்டு எல்லாமே அங்க தன்னால அடிக்குது. பார்த்தா ரைஜினும் ஃபூஜினும் தான். நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா போயிட்டு நம்ம மினாட்டோக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மீதி இருக்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அங்க யமகாமி பெரிய அளவுல பவர்ஸை பயன்படுத்தும் போது அவ்வளவுதான் ஒரேடியா எல்லாமே அழிஞ்சு போகுது. அட, இந்த மாதிரிலாம் இவரு பண்ணி கிட்டத்தட்ட 500 வருஷம் இல்ல 1000 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் இவரு வைல்டா அவரோட பவர்ஸை பயன்படுத்தினாரு. வாய மூடுங்க, நான்சென்ஸா பேச வேணாம். உள்ள இதே மாதிரி எப்படியோ அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அவன் கிளீன் பண்ணிட்டான். அங்க கடைசி பாக்ஸையும் கிளீன் பண்ணிட்டு, காடஸ் கொஞ்சம் பாருங்க, நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஆனா இங்க இருக்கிற ஏர் இது இன்னமும் அதே மாதிரி தானே இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட குசனாகி ட்ரீயோடைய லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸ் அப்படியே பரப்பி விட அவ்வளோதான் அங்கே இருக்கிற ஏரும் ஒரு பியூரான ஏரா மாறும். போன வாட்டி அப்படி ஆனனால கொஞ்சம் யோசிச்சேன். அதனால தான் இந்த லீவ்ஸை என் கூடிய வச்சிருக்கேன். சரி, இந்த லீவ்ஸ்ல சிலது எனக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. அட, இதோட ஸ்மெல் அது நல்லா இருக்கு. ஆமா, இல்லையா பின்ன அதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உதவிக்கு ரொம்ப நன்றி. உதவுன விதமா நான் என்னோட பவர்ஸ்ல கொஞ்சோன்னு உனக்கு தரேன். பவரான்னு நம்ம ஆளு ஆச்சரியமாகறான். என்ன பவர்னு கேட்டா, சீல் பண்றதுக்கான ஒரு பவர். கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தையும் உன்னால சீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மனுஷங்களோட எமோஷன், ஜெலசி, கிரட்ஜ், கண்ணுக்கு தெரியாத பவர்ஸ், இந்த மாதிரி விஷயம். அப்பனா இத்தனை உடன் பாக்ஸ் எல்லாமே அதானா? ஆமா, எல்லாரோட பிரேயர்ஸ், சில பேருக்கு மற்றவங்க மேல இருக்க பொறாம, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுப்பா, நான் தூங்குறேன். அட காடஸ், நான் இன்னமும் வெளியில போறதுக்கான பாதையா? பாதைனா என்னது? இப்படின்னு அவங்க தூங்கிட நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அவங்கள எழுப்பவும் முடியல. ஏன்னா அவங்க ஒரு காடஸ் எழுப்புனா ஏதாச்சும் ஆகல. ஆனா இந்த டைம்ல உத்சுகி மத்தவங்கலாம் வர அவன் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான். வெளியில வந்தோடனே அவங்களுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி என்னை தேடி வந்ததுக்கு. மினாட்டோ பரவாயில்ல, உண்மையை சொன்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டோம். நிறையத்துல வித்தியாசமா இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் அப்பியராச்சா, அதுங்களை முடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் பார்த்தல, அதான் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ உள்ள அவனுக்கு கிடைச்ச பவரை பத்தியும் உள்ள அன்மோட்டிவேட்டடா இருக்கிற காடஸை பத்தியும் அவங்க சொல்றான். அந்த காடஸ் மூலமா என்கிட்ட இப்போ ஒரு பவர் இருக்கு, அதான் சீலிங்கான ஒரு பவர். இந்த பவரை பத்தி கேட்டோன்னு தெரியுது அந்த காடஸ் வேற யாரும் இல்ல, அமத்ராசு. அவங்கதான். அமத்ராசுன்னு கேட்ட உடனே நம்மால ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவன் யோசிச்ச அமத்ராசு அந்த காடஸ் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னா இப்படி இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, உண்மையை சொன்னா இங்க இருக்கிற விண்ட் ஸ்பிரிட் அதுங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அதுங்க மூலமா தான் உன்னை தேடி வர முடிஞ்சது. என்னது விண்ட் ஸ்பிரிட்டா? புரியல. ஏன்னா ஹோவோட சவுண்ட் ஸ்டார்டிங்ல அங்க கேட்டுச்சு. அதுக்கப்புறமா விண்ட் ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் நாங்க ஆனோம். அதுங்க ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஏதாச்சும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஆமா, ஸ்டார்டிங்ல போக வேணாம், தள்ளி இருங்க அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போனா அதுதானா? ஆமா, உங்களால அதை கேட்க முடியும், ஆனா பார்க்க முடியாது. நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணா திரும்பவும் அதை கேட்கலாம். அதே மாதிரி அவன் ஃபோக்கஸ் பண்ணா அதுங்களும் அங்கதான் இருக்கு. ரொம்ப நன்றி, ஏன்னா உங்க மூலமா நான் சேஃபா இருக்கேன். அதுங்களுக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷம். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹாரி ஏதோ ஒரு இடத்துல ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான்ல, அந்த இடத்துக்கு வரான். ஆனா வந்து பார்த்தா ஆல்ரெடி வேற ஒரு கேங் அங்க இருக்கு. அவங்க ஆல்ரெடி வேலையை முடிச்சிட்டாங்க. நீங்க ரொம்ப லேட்டு, நாங்களே இந்த வேலையை முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு ரூல் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? சரி, ஏதோ ஒன்று, உங்க முன்னாடி நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன். இப்படி நான் உங்க கேங் அங்க போகுது. ஹாரி அவரு கிட்ட கேட்கறான், ஆமா இவங்க யாரு? இந்த கேங் இப்படிதான், இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இவளான ஸ்பிரிட்ஸா அழிக்கிறேன்னு சொல்லி அதிகமா பணத்தை சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேங் தான் இது. இதுக்கப்புறம் இவங்களால என்ன பிரச்சனை வரப்போதோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வரான். ஆனா யமகாமி அங்க காணும். நல்லா ஊத்து பார்த்தா யமகாமி ரொம்ப குட்டியா இருக்காரு. ஆமா, என்னாச்சு? வேற ஒன்றும் இல்ல, இந்த காமி போர்ட்டல்ஸ் அழிக்கும் போது என்னோட பவரை ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டேன், அதான் இத்தனோட ஆயிட்டேன், மத்தபடி எதுவும் இல்ல. அட யமகாமி, என்கிட்ட ஸ்வீட் இருக்கு, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. இது மூலமா சீக்கிரமா உங்களால பழையபடி ஆக முடியும். அங்க சரின்னு சொல்லிட்டு யமகாமியும் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஆனா யமகாமி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. அதாவது இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும்போது உங்க எல்லார் கூடயும் உங்களால விளையாட முடியும். அதே டைம்ல ரொம்ப கியூட்டாவும் இருக்கீங்க. ஹேய், நான் யாருன்னு தெரியும்ல, மவுண்டன் காடு யமகாமி. என்ன வச்சு ஃபன் பண்ணாத. மினாட்டோக்கு ஹோ நினச்சி ரொம்ப கவலையா இருக்கு. எப்போ அதோட ஒரிஜினல் பவரை அங்கே பயன்படுத்திச்சோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹோ அப்படியே தூங்கினே தான் இருக்கு.
நீ ஹோவை பத்தி கவலைப்பட வேணாம். ஹோ ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு வீக் இல்லை. இதுக்கப்புறம் ஆளு அமத்தராசு கொடுத்த அந்த பவரை ட்ரை பண்ணி பார்க்குறான். ஏன்னா அவங்களோட பவர் அது ட்ரை பண்ணா ஹாரிக்கும் மற்றவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். ஏன்னா இது மூலமா எல்லாத்தையுமே சீல் பண்ண முடியும்ல. அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனா இப்பயும் அவன் ஒழுங்கா அதை பண்ணல. ஏன்னா ஒரு ஸ்மோக் மாதிரி அங்கங்க எல்லாமே லீக் ஆகுது. நீ இதை பண்ணும்போது இமேஜ் பண்ணும். நம்ம யமகாமிக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்ல வர்றது இமேஜை தான் அது இமேஜ் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டவுடனே நம்மளுக்கு லைட்டா அங்க சிரிப்பறோமா. ஆமா என்ன என்னோட ப்ரொனவுன்சியேஷன் சரியா இல்ல, அதுக்கு சிரிக்கிறியா நீ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியும் என்னோட ப்ரொனவுன்சியேஷன் அது ஒன்றும் அந்த அளவுக்கு சரியா இல்லைன்னு. அட நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், போக போக இது வந்து சரியாயிடும். இன்னொரு சைடு இந்த டைம்ல தான் ஹோவும் அங்க முழிச்சுக்கும். இதுக்கப்புறம் நம்ம யமகாமிக்கு ஆளு ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வரான். அங்க யமகாமியும் கேட்கும், ஆமா சீல் பண்றதுக்கான அந்த ட்ரைனிங் அது எப்படி உனக்கு போகுது இப்போ? இல்ல அது போயின்னு இருக்கு, இன்னமும் நிறைய விஷயங்களை நான் அதுல கத்துக்கணும். அதே மாதிரி எனக்கு இப்பயும் ஒரே ஒரு விஷயம் தான் புரியாம இருக்கு. அது என்னன்னா இந்த வீடை விற்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த வீடை வாங்குறதுக்கும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே கால் பண்ணிட்டு இல்லைங்க இந்த வீடு வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஓ அப்படியா? உண்மையை சொன்னா நடக்கிற ஒரு விஷயமும் யமகாமிக்கு தெரியும். இருந்தாலும் அது அமைதியா இருக்கு. கேட்டா நம்ம யமகாமி இப்படி சொல்லுது, இந்த மனுஷங்களே இப்படிதான், அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. நானும் அதே தான் யோசிக்கிறேன். ஏன்னா கடைசி மினிட்ல இல்லைங்க எங்களுக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல இல்லாத விஷயமே இல்ல. ஒரு கார்டன் இருக்கு, ஹாட் ஸ்பிரிங் இருக்கு, யமகாமியும் இருக்கு. அங்க யமகாமியும் யோசிக்குது, அட என்ன இவன் என்னையும் ப்ராப்பர்ட்டியா மாத்துறானா என்ன? இப்படி இருக்கும் போதும் யாருமே இந்த வீடை வாங்குற மாதிரியே இல்ல. உங்களுக்காக இந்த ஸ்வீட்ஸ் இருக்கு, இந்தாங்க சாப்பிடுங்க. அந்த பன்னுலயும் ஸ்பிரிங் ஆரம்பிச்சா ஒரு ஃப்ளவர் பூக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கும். அதை பார்த்த உடனே யமகாமி அதோட பவரை பயன்படுத்த அந்த மரமும் அப்படியே பூத்து குலுங்கும். ஸ்பிரிங் சீசன் இருக்கும் போது இந்த மாதிரி மரம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அங்க யமகாமியும் சின்னதா இருக்குமா. நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான், அட யமகாமி அது ஒன்றும் இல்லை, என்னோட பவர்ஸை பயன்படுத்தினேன், அதான் நான் இத்தனோண்டு ஆயிட்டேன். அங்கே இன்னொரு விஷயத்தையும் அது சொல்லும், கண்களை பயன்படுத்தி தான் நான் இப்படி ஆனேன்னு. ஏன்னா இப்படி பயன்படுத்துறது தான் எனக்கு ஒரு ஈஸியான வழி. அங்கே இதை கேட்டோடனே அங்கே இதுக்கு முன்னாடியே அந்த காடஸ் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அவங்களும் சொல்லியிருப்பாங்க ட்ரெயின் பண்ணு கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு. அதனால நம்ம மினாட்டோவும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானோ அதே மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ண பார்க்குறான். ஏன்னா நோட் பேட்ல தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் எழுதுவான். அப்படி ட்ரை பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம மினாட்டோவுக்கு நம்பிக்கை இருக்கு. சில விஷயம் நேச்சுரலாக பண்ணும்போது ஒர்க் ஆகும், சில விஷயம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே இந்த டைம்ல அந்த 3 பறவையும் வந்துட்டு அங்கே செம்மையா பாடும். ஆனால் திரும்பவும் அந்த பறவை ஒண்டி சொதப்ப ஆரம்பிக்கும். நம்ம மினாட்டோவும் டீச்சரோட பேரை எடுக்க அவ்வளோதான் ஓ அப்படியே ஓடி வரும். அங்கே வந்துட்டு ஒரு லெசனியாவது எடுக்கும் அந்த பறவைக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பேம்பு ஷூட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி மவுண்டனுக்கு போயின்னு இருக்காங்க. நம்ம எதுக்காக மவுண்டனுக்கு போகணும்? ஏன்னா யமகாமி வந்து சொன்னாரு, நீ இப்படி பண்ற மூலமா அந்த சீலிங்கான பவரை ஒழுங்கா உன்னால பயன்படுத்த முடியும்னு. அதுக்காக தான் நம்ம போறோம். ஆனா எனக்கு இப்பயும் டவுட்டா இருக்கு, எப்படி அது உதவியா இருக்கும்? அட மினாட்டோ அதை பத்திலாம் நீங்க யோசிக்க வேணாம். மவுண்டன்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பேம்பு ஷூட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவங்க யாருக்குமே தெரியல ஏதோ ஒரு உருவமோ அப்படியே இவங்களை ஃபாலோ பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம யமகாமியை நோக்கி வரோம். அந்த இடத்துல நம்ம ரைஜினும் சொல்றாரு, அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் நான் என்னோட காமி நிலையத்தில் போட்டு அவங்கள நல்லா பயமுத்திட்டேன். அப்போனா அது ஓன் வேலை தானா? ஆமா என்ன சொல்ற, நீ ஒண்டி சும்மாவா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை அந்த காமி நிலையத்துல போட்டு ரொம்ப பயமுத்தி விட்டியே. ஆனால் உண்மையை சொன்னா அந்த பர்சனுக்கு அது தேவைதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த அவன் எதுக்காக கிக் பண்ணணும்? அதனால அவனுக்கு இது தேவையான விஷயம் தான். அங்க திடீர்னு ஒரு போர்ட்டல் அப்பியர் ஆகுது. அதுவும் நம்ம மினாட்டோ போன அந்த இடத்தை நோக்கி போகும். உடனே நம்ம ரைஜின் அவரோட பவரை வச்சு மொத்தமா அழிக்கிறாரு. எனக்கு தெரியல, நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்திருக்கேன் காமியா அட்ராக்ட் பண்ற மாதிரி. ஆனா இந்த காமி போர்ட்டல்ஸ் நம்ம மினாட்டோவை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஒருவேளை இப்படி இருக்கும், அவன் நம்ம கூட இருக்கான், அதே மாதிரி காமி ரிலேயத்துக்குள்ளேயும் ஆளு போயிருக்கான். அதனால தான் இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி அப்ப இதுதான் விஷயம், நான் உனக்கு என்னோட பவர்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல வேணாம், அப்படி பண்ண வேணாம். அப்படி பண்ணிட்டா ஒன்னும் ஹியூமனா இருக்க மாட்டான். ஆனா எல்லாமே அவன் கிட்ட தான் இருக்கு, பவர்ஸை எப்படி பயன்படுத்துறான்னு. இதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ உட்சுகி மற்றவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேம்பு ஷூட்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்துல அவசரமா இங்க வந்தனால அந்த ஷெவலை நான் கொண்டு வர மறந்துட்டேன். ஆனா என் கிட்ட இது இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பேர் அப்பியர் ஆகும். நம்மளால ரொம்ப பயந்து போயிடறான். என்னடா இது நடுவுல ஒரு பேர் வந்துச்சுன்னு.
அங்க ஆளு செத்து போற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். கரெக்டான டைம்ல யுட்சுகியோட பாடியில யமகாமி அங்க வரும். அதுக்கப்புறம் தான் அங்க தெரியுது இந்த பேர் ஒன்றும் எனிமே இல்ல, இந்த யமகாமியோட ஃப்ரெண்டு தான் இது. அதுவும் வந்துட்டு செம்ம வேகமா அங்க இருக்கிற பேம்பு ஷூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குது. நல்ல வேலை இந்த பேரு நம்ம பக்கம் இருக்கு, இல்லைன்னா அவ்வளவுதான் என் நிலைமை என்ன ஆயிருக்கும். அந்த இடத்துல எத்தோனே பேரும் அவங்க சஜஸ்ட் பண்ணோம் இங்கே சாப்பிடலான்னு. அதே மாதிரி அவங்க பண்றாங்க, டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். நம்ம ஹீரோ அவங்க கேக்குறான், ஆமா யமகாமி நீங்க வந்து சொன்னது எனக்கு புரியல, இந்த பேம்பு ஷூட்ஸை எடுக்கிறதுலயும் என்னோட பவரை கண்ட்ரோல் பண்றதுலயும் என்ன சம்மந்தம் இருக்கு? உண்மையை சொன்னா நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை, உன்னோட மைண்டை காமாக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி சொன்னேன். ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், என்னோட மைண்ட் இப்போ காமா இருக்கு. மினட்டோ இதை டேஸ்ட் பண்ணி பாரு, இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அதேதான் இதோட டேஸ்ட்டும் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் ஷோகி அப்படின்னு ஒரு கேம் அவன் விளையாட ஆரம்பிக்கிறான். அங்க யமகாமிக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா யமகாமிக்கு இது எப்படி விளாடணும் அப்படின்னு அவன் சொல்லித்தரான். யாருக்கிட்ட அதிகமான பீசஸ் இருக்கோ அவங்க தான் இதுல ஜெயிச்ச மாதிரி ஆச்சு. அதே மாதிரி சவுண்டு வரக்கூடாது விளையாடும் போது. அங்க இதே மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் தொடர்ந்து ஜெயிச்சுனே இருக்கான். யமகாமிக்கு இதனால ரொம்ப கடுப்பாவுது. ஆமா நான் ஒரு காடு, அப்படி இருக்கும் போது நான் ஏன் தோத்து போறேன், இந்த மேட்ச்ல நான் எப்படியாச்சும் ஜெயிப்பேன், ஆனா தோத்து போறதுதான் மிச்சம். இதே மாதிரி சீட்டிங்லாம் அங்க பண்ணோம் மேஜிக்கை வச்சு. திடீர்னு ஒரு பயங்கரமான க்ளோ அப்பியர் ஆகுது. என்ன விஷயம்னு கேட்டா இந்த இடத்துல தொலைஞ்சு போன பொருள் ஏதாச்சும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா யமகாமி சொல்ற அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. ஆமா என்ன இது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள கேள்விப்படல. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பர்சன் அப்பியர் ஆகுறான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஒரு ஷேடியான கேரக்டர்லாம் இல்ல, அதனால நீங்க பயப்பட வேணாம். என்னோட பேரு இபிசு, நானும் ஒரு காமி தான். இந்த கார்டன் இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. மினாட்டோ என்ன இபி அப்படின்னு நீ ஷார்ட்டா சொல்லலாம். இபி நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், அது எப்படி என்ன பத்திலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரீசெண்டா ஒரு ஸ்டேஞ்சான ரூமர் கேள்விப்பட்டேன், ஒரு ஹியூமன் பவர்ஸை பயன்படுத்துறான்னு. அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா, அதான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதே மாதிரி இங்க நீர் ஊற்றலாம் இருக்கா, உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா அதை பயன்படுத்தலாம். யமகாமி கிட்ட கேட்டாலும் அவரும் அதுக்கு தாராளமா பயன்படுத்தலாம்னு சொல்ல அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு கிஃப்டா ஒரு ஸ்வீட்ஸ் அங்க தராரு. ஆஹா இதுல குளிக்கிற சுகமே வேற லெவல்ல இருக்கு. அவர் அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா அங்க ட்ரைனிங் எடுக்கிறான். சீலிங் பவரை முன்ன இருக்கிறத விட இப்போ நல்லாவே என்னால பயன்படுத்த முடியுது. வெளியில வந்தா கருப்பா ஒரு குட்டி ஃபாக்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. அதுவும் அங்க இருக்கிற ஸ்ப்ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகுது. நான் யோசிக்கல இங்க பக்கத்துல இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்னு. ஆமா இந்த இடத்தோட ஓனர் நீங்களா? இல்ல ஓனர் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த இடத்த பாத்துக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு நீரூற்றுனா ரொம்ப பிடிக்கும். வேணும்னா தாராளமா நீங்க அதுல குளிக்கலாம். ஆனா ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு எனக்கு, இருந்தாலும் எனக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. அது என்ன அந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா என்ன? அந்த அளவுக்கு அர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அர்ஜென்ட் தான். மினாட்டோக்கும் நல்லாவே புரியுது அங்க குளிக்கணும்னு ஆசையா இருக்கு, இருந்தாலும் அவ கொஞ்சம் யோசிக்கிறா. உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட லஞ்ச் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணலாம். என்னது நான் லஞ்சில் வந்து ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா. அது என்ன ஹோம்மேடா இல்ல கடையில இருக்கிறதா? கடையில இருக்கிறது டேஸ்டா இருக்கும், இருந்தாலும் ஹோம்மேடு மாதிரி வராது. அதோட ருசியே செம்மையா இருக்கும். அது ஹேண்ட்மேட் தான், அதனால பிரச்சனை இல்ல. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு சுகுமி, நான் பக்கத்துல இருக்க மவுண்டன் கார்டோட மினியானு. பக்கத்திலேயே யமகாமியும் இருக்குமா, போயிட்டு ஒரு வணக்கத்தை வைக்கும். சுகுமி ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறமா நீரூற்றுல குழி. என்ன அட யமகாமி, இப்படி நீங்க சொல்லும் போது அப்படியே ஒரு காடு மாதிரி இருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா யமகாமினா மவுண்டன் காடு. உங்களுக்கு தெரியுமா நம்ம யமகாமி இருக்காருல்ல, அவரும் ஒரு ஹை ரேங்கிங் டிஎட்டி தான். அங்க இதுக்கப்புறம் அங்க ஃபுட் அவன் கொடுக்குறான். அதோட டேஸ்ட் வாயில வச்ச உடனே அப்படி எச்ச ஊறுது. ஆஹா இது வந்து அப்படியே வாயில கரையுது. அந்த ஜூஸ் தேன் மாதிரி உள்ள போகுது. ஃப்ளேவரு எல்லாமே பக்காவா இருக்கு. ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் ஃபேவரை எப்பயுமே ஓன் பண்ண மாட்டேன். இந்தாங்க என் கிட்ட இருக்கிற இந்த பீச், இதை வச்சுக்கோங்க. இது எங்க கார்டன்ல அறுவடையான ஒரு ஃப்ரூட் தான். இது காமியால உண்டிதான் உண்ண முடியும், இருந்தாலும் நீங்க இதை டெக்கரேஷனா வச்சுக்கலாம். உங்களால இதை சாப்பிட முடியாது, இதை நீங்க அப்படியே ரொம்ப நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாது. யமகாமி நான் இதை வச்சு என்ன பண்றது? நீ கவலைப்பட வேணாம், அதை நான் அப்புறமா சாப்பிட்றேன். யமகாமி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன், உங்களுக்கு சுகுமியோட மாஸ்டரை தெரியுமா என்ன? ஆனா அதுக்கு அவளைக்கும் அது எதுவுமே சொல்லாது. உடனே சுகுமி கிட்ட, ஹே சுகுமி, பக்கத்துல இருக்க அந்த நீரூற்றுல குளிக்கலாம்ல, செம்மையா இருக்கும். ஆமா நீங்களும் அங்க குளிப்பீங்களா என்ன? ஆமா தினமும். இப்பதான் எனக்கு புரியுது, அதனால்தான் நீங்க ஒரு ஹியூமன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. என்னது நான் ஒரு ஹியூமன் மாதிரி ஃபீல் ஆகலையா? சுகுமி அங்க குளிச்சிட்டு போகுது. ஆனா இப்பயும் நம்மளால அதே விஷயத்த யோசிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி வந்த இபி அவரும் அதே தான் சொன்னாரு, ஒரு ஹியூமனா இவன் ஃபீல் ஆகல. சின்ன வயசுல இருந்தே தெரியும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு, ஆனா எனக்கு பயமா இருக்கு, இதனால மத்தவங்களை நான் ஹர்ட் பண்ணுவேன். நான் ஒரு சாதாரணமான மனுஷனா இறக்க ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா யமகாமி அங்க மோட்டிவேட் பண்ணோம், நீ எதை நினைச்சோ கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணு, நீயா தான் இருப்ப,
எதுவுமே மாறாது. அங்க யமகாமி சீலிங் பவருக்கு ஒரு ஹிண்ட கொடுக்கும். பாசிட்டிவ் விஷயத்த பத்தி யோசிச்சுப்பாரு. எப்பத்துல இருந்து நீ உன்னைய வித்தியாசமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச? அது எப்போ நான் என்னோட பழைய வீட்டுல நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது ஒரு ஸ்பிரிட்டை நான் பார்த்தேன். அந்த டைம்ல ஆரம்பிச்ச விஷயம் தான் இது இப்படின்னு ஆளு யோசிக்கலாம். இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டிவைன் கிரியேச்சர்ஸ் கூட இந்த அவனோட உடம்பும் அதுக்கேத்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. அப்பனா என்ன, நம்ம ஹீரோ ஒரு காடா மாறுவானா? கேன்சருக்கு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.